அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்த விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கும் உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. பள்ளி படிப்பு காலத்தில் பார்க்கும் பொழுது அதாவது 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் ஒரு கேள்வி எழும், அடுத்து எந்த குரூப்பை தேர்ந்தெடுக்கலாம். அப்பொழுது கண்களுக்கு முன்னால் இருப்பது 3 அல்லது அதிகப்படியாக 5 விதமான பாடப்பிரிவுகள் இருக்கும். இதனால் தேர்வு என்பதும் எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் மிகப்பெரிய குழப்பம் இருக்காது. அதே +2 முடித்த பிறகு நம் கண்முன் இருக்கும் வாய்ப்புகளும் அதிகம், குழப்பமும் அதிகம். ஏகப்பட்ட பாடப்பிரிவுகள், எதை படிப்பது, இன்று இந்த படிப்பு உச்சத்தில் இருக்கிறது. நாம் படித்து முடித்து 3 ஆண்டுகள் அல்லது 4 அல்லது 5 ஆண்டுகள் கழித்து இந்த துறைக்கு என்ன வாய்ப்பு இருக்கும், என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்கும் போன்ற பல கேள்விகள் நம்முடைய மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் இருக்கும். இது போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கு தெளிவான விளக்கமும் வழிகாட்டுதலும் வழங்குவதற்காகவே நாங்கள் உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சியை வழங்கி வருகிறோம். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அதிலும் கல்வியில் சிறந்த நிபுணர்களை அழைத்து கொண்டு சென்று நம்முடைய +2 மாணவர்கள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்கிற வழிகாட்டுதலை நம்முடைய உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சி மூலம் வழங்கி வந்தோம். கடந்த ஆண்டு என்ன ஆனது, இந்த கொரோனா காலம் என்பது எல்லோரையும் முடக்கி போட்டது. ஆனால் சவாலே சமாளி என்பதாக இணையம் வழியாக இணைவோம் என்று வெபினார் மூலமாக ஒவ்வொரு தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகள், நூக் அண்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய எல்லோரையுமே சென்றடையறதுக்காக நாங்கள் வெபினாரை தேர்ந்தெடுத்தோம். அதன் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதலை எங்களால் வழங்க முடிந்தது என்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆண்டு 2021 நேற்று உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சி மிக சிறப்பாக தொடங்கியது. முதலாவதாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அந்த தலைப்பில் நம்மளுடைய துறைசார் வல்லுநர்களும் நிபுணர்களும் சிறப்பான வழிகாட்டுதலை வழங்கினார்கள். இன்று நாம் அடுத்த தலைப்புக்கு வந்திருக்கிறோம், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் 4.0 அப்படின்ற காலகட்டத்தில் ரொம்ப டாப் ரேட்டட் ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்றது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கு. இது தொடர்பாக நமக்கு சிறப்பானதொரு வழிகாட்டுதலை வழங்க நம்மிடையே துறைசார் வல்லுநர்கள் இருக்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் அனைவரையும் வரவேற்று விடலாம். அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் உதவி பேராசிரியர் டாக்டர் KL வாசுதேவ் அவர்கள், கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் தி என்ட்ரன்ஸ் கேட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் CEO திரு R அஸ்வின் அவர்கள், SP ரோபோட்டிக்ஸ் ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் CEO ஸ்னேகா பிரியா அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு அவர் ஷோ சார். You can begin your speech. Yes sir, we can proceed sir. Is my screen visible? Yeah, now it's okay sir. Keep your mic closer sir. Yeah. Yeah, okay. Thank you sir. Thank you very much ma'am for a detailed introduction of mine, and let me welcome you once again to the webinar on robotics and automation. This is Dr. KL Vasudev from Amrita School of Engineering, Chennai. So let me start my presentation by remembering our beloved Amma, Om Amriteshwari Namaha. So our motive is to education for life. With that motive, we are very proud to have our numbers very high in NIRF ranking. We are the 4th best university in India, and we are all proud of that. Thanks to the Amrita family for that wonderful being over the years. So let me outline my presentation for today. I will be talking about what is it about a career, why robotics and automation, knowledge base required for robotics and automation, what is the role of mechanical engineers in this field, followed by the characteristics and some technicalities of robots and their components and applications, etc. So let me start. What is it about a career? This might be the question for many of you after you finish your 10+2. So this is the place. Career is nothing but the place where you are going to spend 50,000 hours of your life on an average.
And the best 20 plus years of where you things happen for you for the next 20 plus years after you. So you have to be very careful in choosing your career. The 4 years course or 5 years course, whichever you are preferring at this point of time in your life, will decide the course of your life for the rest of the 20 plus years. So where you spend during the training also decides it. So you have to be careful in choosing your institutes as well as your courses there. So let me start with that why automation and robotics is important and why we have to consider this right now. So now we call it as the age of automation, and there are 7 parameters on which I would like to explain you why this age of automation is important and you have to consider robotics and automation as one of your career opportunities. So let me tell you, the first thing is the share of jobs with a high potential of automation. So if you consider the transportation and storage, manufacturing and wholesale and retail trade, if you see by 2037, there will be a 50% hike of automation happening across. For all these spheres, there are some repetitive jobs to be done which can be automated. By 2037, you will see a sharp change in that field. So next comes to the composition of current skills needed for current and future manufacturing jobs. Number two is composition of current skills needed for current and future manufacturing jobs. If you say in 2016, if you need to improve your skills on manual and physical front at 48%, by 2030, you need to improve only by 35%. You will be at that stage where you need your physical and manual abilities to be improved by 35% further. And then if you see the basic cognitive, there will be a need in 2016 by 12%, but by 2030 it will be reducing to 10%. And higher cognitive skills are increasing. You need to be sharp because the automation is coming up, and hence you need to be more proactive in this field, and hence that requirement in 2030 will be slightly higher. And social and emotional skills obviously requires that also to be in a higher scale, and other technological news or updates, you need to be learning them thoroughly by 2030 by 19%. That is how the total 100% of your upskilling will be divided in 2016 to 2030. That is the difference in that. So percentage of manufacturers investing in automated processes by number of employees. If you see the third criteria is that you need to see that if the companies with less than 50% of workforce, they are already started automating their processes. 5% of the companies has already started automating their processes. If it is by 250 plus personnel working in a company, that organizations has been by 10% of such organizations has already started all their processes to start automating. This is happening why? Because the cost of robots, price of designing the robots has been gradually reduced. Now, if you see the percentage of manufacturing jobs with a high potential of automation country-wise, if you say Slovakia is having around 58%, United States is having a potential of automation happening by 53%, UK is going to at a rate of 45%, and so on. So share of jobs with high potentials of automation by education level, if you see, the low level educations in 2020 is at 1%, then by 2030 it is going to be around 60%. So the low level education people has to upskill their knowledge, and they have to improve upon so that they will be in the process of updation to the automation is very much important by 2030. Similarly, by medium scale, if you see, that is going to be at 45%, and for high education people, it is around 20%. So if you see the implementation of robots in manufacturing sphere by country wise, for every 10,000 employees, South Korea has already implemented 710 robots. Singapore is at 680, approximately. Germany is at 380. Japan is at
300, United States at 200, and so on. So now it is very understanding from these 7 charts. What I would like to communicate is that you are in an age of automation and you have to upskill your talents as well as the newer generation needs to look for a better automation and robotics sphere of fields of excellence. If you see the worldwide spending on robotics from 2000 to 2025, the increase is very drastic. The compound annual growth rate from 2000 is at 7.54 billions of spending on robotics, whereas in 2025 it is going to be 27 in various fields like military, industrial part, commercial part, and personal part. This commercial and personal thing is very interesting for us. Why? Because in 2000, no one thought that these things can come up. But this COVID pandemic situation has made us to understand the need of this type of automation requirement so that people will not gather too much. So if you come to the Indian scenario, you can see that Indian industrial robotics market in 2019 is at certain level. If you see by 2027, it is going to be twice or 3 times higher in each and every field, namely automotive, plastic, very few I have listed out here, but in all the industries, it is going to have its own impact. So even in IT BPO services, also there is a decline of new workforces in India. You can see the change in workforce by percentage, it is already in negative in India. So, having said that, it is very understandable and it is very much important for us right now to understand that we are in a position, we are in a situation where automation is inevitable and we need to be ready for that and we need to be skilled in that direction. So what are the knowledge base required for this robotics and automation? Basically, the person requires dynamic systems modeling and analysis, feedback control systems, how to control these machines is also very much important. Actuators and power electronics, which requires those are the muscles for the robots. So that is one interesting field where electronics is coming into picture. Sensors and signal processing, computer programming, hardware, software interfacing, all these areas one should be very familiarized in the upcoming years. So what is the role of mechanical engineer? So role of mechanical engineer says that the design of robot structures, joint mechanisms, bearings, kind of heat transfer characteristics, locomotion, all these things are required to be designed, and those design can be done by the mechanical engineers. Hence, it is very much important that mechanical engineering sphere is not going to waive off in this. So, for maintenance, at least if at all designing of robots is too much, then at least the maintenance part of the robots requires these skills, and hence you need to, for that particular direction to be highly emphasized. So you need to perform, you need to take a course like 4 years mechanical engineering degree offering is very much essential at this point of time. Robotics mechanical engineers must have a complex understanding of math, science, mechanics, manufacturing, materials, and mechatronics. This makes them very highly in demand for processing multidisciplinary skills. Because mechanics and mechatronics, these two are completely different disciplines where you need some exposure, hence you will be in a position, you will be in a position if you choose 4-year mechanical engineering as your career. Before proceeding to further, I just want to show you the current trends of robots. Yeah. Let me play this video for you. I hope it is visible. Sir, sorry for the interruption. Dr. Vasudev, your voice is breaking. Participants are unable to hear you, sir. I think you Even have to now? hold your.
Yeah, I I'm think holding you have it. to constantly hold and talk. Okay, okay, ma'am. Sure, sure. If you leave it, your voice is breaking. They are unable to Okay, hear fine. anything. Yes. Okay. Thank you, sir. Yeah. Thank you, ma'am. Thank you very much. Yeah, it's terrifying. Yeah, it's terrifying to see that they are even coordinating with each other in the last part of the video. So, okay, so these are all smart robots which are helping the humans in one or the other way. So, let me take into small details of robots so that you can have. The robot always says that I need to sense, I need to move, and I need energy to consume. To use all these things in an optimum way, I need some intelligence. So the components of robots are actually it is a machine with actuators, electric motors, pneumatic air muscles, sensors, and power supply unit, and interfacing with for intelligence. It needs some interfacing with hardware and software. So if you say, if you differentiate, if you want to differentiate in a very basic manner, we can widely differentiate these robots into two categories. One is fixed one, which cannot move from one location to another location. Its base is fixed. Whereas the other one is mobile. It can use wheels or legs to move from one location to another location. So let's come back to the component sensors. Yes, the robot needs sensors like vision, position, sound, speech, touch, pressure, taste, smell, vision, focus, and communication.
more than the 5 sensory organs of a human being. It requires more number of sensors for doing all these tasks for us to be smart. That is more important for us that artificial intelligence along with smartness, these robots are going to be highly valuable. So let me talk about some end effectors, how it needs to be designed. So whenever the robot holds something, it should not damage that particular object. And the load has to be centrally aligned so that the robot itself will not be off balance. So that it will be in a balanced position to hold the weight and do the task it is required to do. At least for that to be ensured, at least it requires two contact points with the part which it is going to hold. So various sizes are smaller or bigger, it doesn't matter, it should take care of the whole job. So few of the examples which are already in market are there. Here you can see many vacuum technology is also available for us to capture how that vacuum analysis hand will be helping us. You can see on the picture. So these are the actuators. Basically, these are the muscles from where the whole thing has to be done. Like the given force, it has to hold a full 1 liter of bottle with 1 liter of water. Then it has to have certain force or certain torque which it requires for the end effector to make the motion. And if the bottle is a pin needle, then it has to reduce the distance between the two fingers and it has to hold it. So depending upon the requirement, these actuators are needed, and they need for hydraulic motor you will be having, you can generate more power. Pneumatic motors also can be generated with high power, whereas electric things can will be having less force and less torque. Controllers, these are the brains of the robot, where they understand that the interfaces with humans, interactions with robot. We just saw the video that two robots are interacting. It is waiting for the other robot to come and open the door for it. So such type of interfaces will be happening only through these controllers. The power supply, the food for the robot is nothing but the electricity, air, or compressed oil, or water, whatever it is. So these are the three ways right now we are supplying the power to the robots. Interface, how that interface is controlling happening, the information is received from the sensor and then it is processing it. After that, it has to take a necessary action. But this action to be done, these type of boards are required to be installed on the robot. So some applications you can see in industry, there is a spray painting robot, material handling robot, welding robot, loading and unloading actions also can be done because inspection, material transfer, everything can be done. These are all repetitive in nature and they can be unidirectional. Hence, these tasks can be automated and robots can help us in automating these processes in industry. Then in agriculture, how we can use them in agriculture? If you see, so you need to lay the seeds. It has to move in a single track and it has to put at each and every equidistance between them. Sometimes you need to spray some fertilizers, sometimes you need to spray water, or sometimes you need to pluck the fruits from the without damaging much to the plant. Sometimes you need to police for the rodents and all in the field. All those things are repetitive in nature and which can be automated, and it is already these things are already done in other countries as well as in India. So entertainment, you see robots in restaurants and in parks, amusement parks and all. Exploration and excavation applications, obviously, yes, underwater you are going because of these robots, and in space also you are going. In Mars, you are going, Mars rover is there. Many examples we can see here and there, where the atmosphere is hazardous for human being. We can operate a robot and get the information, and after that, we can enter with a peaceful mind. Healthcare, in healthcare, yes, robotic surgeries are very famous. Even in Amrita hospital in Amrita, Kochi, they have operated more than 6,000 operations already using this robotic surgery, surgical
robots, surgical robots. Right? So space applications, robots in space, NASA's space station and all, even in Mars, as I already mentioned, the Mars rover is also a robot. So in defense, if you see in India, you have almost in each and every underwater, on ground, on in air, all three varieties of vehicles are available even with India. Laksh made by DRDO, Daksh also made by DRDO. Global Hawk is one aerial vehicle which is not made by India, yeah, but it is done in US. So there are some torpedoes, underwater vehicles which can launch torpedoes for us underwater. Bio-inspired robots, like you can see here in A, there is a reptile kind of a motion it is taking. Then you have some insects, dogs, humans. So what is the future? Future, in my opinion, it will be AI-based robots and robots able to synthesize the information which we provide. Satisfying the loss of robots is very much important. Yes, it is supposed to be done. So with that, the summary of my talk, I have concluded what is it about a career, why robotics and automation you have to choose as a career, and what is the knowledge base required, role of mechanical engineers, why mechanical engineering has to be chosen right now at this point of time, and what are the future progression it is going to be, characteristics of robot, key components of a robot, and applications we have seen. Before closing my talk, I just want to play one more video where Amrita's excellence in doing robots and dealing with robotics. Small video. The automation robot in our labs, we are proudly presenting the efforts of our students here. It is a humanoid robot which is making the Surya Namaskaras in yoga. Then we are having this robotic knee surgery happen using styler. The 3D model and 3D modeling of that with 3D printing options, we made it in our campus. This is a ultraviolet robot to sanitize the surroundings. This is the air vehicle where it can be used to spray some fertilizers or some water to find fire in forests, kind of applications. But it is also fit to do the spraying of fertilizers for plants and supplying food supplies or medical supplies to the people in remote areas. At different stages, how we have developed this robot has been explained on the screen. Successfully on the third attempt, it is able to take the ball from this position and place it in the required position. And this is the one which we have developed.
in our Kollam campus, Amritpuri. It is to pick the coconuts from the coconut tree. It is part of the Living Labs program of our college, which was fascinating to understand the problems occurred at villages, real problems, realistic problems, and we try to show them some solutions for them. Yeah, so with that, I think I can conclude my talk. If any questions are there, are welcome. Your voice, you are on mute. Thank you so much, Dr. Vasudev, for giving a very clear introduction about the theoretical and also the application side of robotics. I came to know that sanitizing robotics have been produced in thousands around in Europe to face this corona period, and it's interesting to know that your institution has produced one of those equipment robot for sanitizing, and you have also been into this field for quite a long time. Our participants have been very much benefited out of your speech. Thanks once again, sir. Thank you very much. Yes, this is one of the innovations which we have done last year at the field of sanitary hospital as ventilators. It is very important due to this so thank you very much. Thank you very much, sir. Thank you very much. நம்மளுடைய அடுத்த பேச்சாளருக்கு போகலாம். நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து உங்களுடைய கேள்விகள் எல்லாமே குறிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களோட கேள்வி நேரம் வரும்பொழுது உங்களுடைய நீங்க அந்த சாட் பாக்ஸ்ல என்னெல்லாம் கேள்விகள் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே அது டிஸ்கஷன் டைம்ல நம்ம பேசிக்கலாம். இப்பொழுது அடுத்ததாக நம்மளுடைய பொறியியலின் தங்க மகன், தங்க பதக்கம் என்ற தங்க மகன் என்று சொல்லலாம், திரு அஸ்வின் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவருடைய பேச்சுக்காக சிலர் மிக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிகிறோம். இவர் தி என்ட்ரன்ஸ் கேட் நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் நிறுவனர். வாரங்கல் NITயில் படித்து பொறியியல் படித்து தங்கப்பதக்கம் வென்ற ஒரு மிக சிறந்த மாணவ பருவத்திலே அவருடைய எக்ஸலன்ஸை வந்து வெளிப்படுத்தின நபர் அவர். அது மட்டும் என்று இன்னைக்கு நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொன்னவுடன் நம்மளுடைய நினைவுக்கு வருவது ஒன்று நீட் அல்லது IITக்குள்ள போக வேண்டியதுக்கான JEE. ஆனால் 75க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகள் உள்ளன. அதன் மூலம் 35க்கும் மேற்பட்ட படிப்பு துறைகளுக்குள்ள நாம் செல்ல முடியும். இவை அனைத்துக்கும் மிக சிறந்த பயிற்சியை கடந்த பல ஆண்டுகளாக கொடுத்து வருபவர் திரு அஸ்வின் அவர்கள். அதாவது கட்டிடவியல், வேளாண்மை, கலை, அறிவியல், ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜின்னு 35க்கு மேற்பட்ட பிரிவுகளுக்கு என்னென்ன ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எந்தெந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணா அந்த துறையில போய் நம்ம வந்து அதுவும் மிக சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு நிறுவனத்துல இல்லாம மோஸ்ட் அக்ரெடிட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கிறதுக்காக எப்படி தயாராகணும் அப்படின்ற ஒரு தயாரிப்பை வந்து கொடுத்து வந்திருப்பவர். லிவ் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு வந்து இதற்கான ஒரு நிகழ்ச்சியை பிரத்யேகமாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர் வழங்கி வருகிறார். இன்று அவர் நம்முடன் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது திரு அஸ்வின் அவர்கள் உங்களுக்காக. Good evening, my dear students. Thank you very much, Suchitra ma'am, for the wonderful introduction. Yes. So, மாணவர்கள் வந்து இதற்கு முன்னாடி நம்ம சார் பிரசன்ட் பண்ணின அந்த விஷயங்களை வச்சு யூ பீப்புள் நோ, அதாவது ஒரு ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா துறைகளிலும் வந்து ஊடுருவி இருக்கு அப்படிங்கறத வந்து மாணவர்கள் வந்து தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. அதாவது ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சார் வந்து இங்கிலீஷ்ல தெளிவா சொன்னாங்க, நிறைய இதெல்லாம் போட்டாங்க, நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷோ பண்ணாங்க. ஸோ இதுல வந்து மாணவர்களுக்கு ஒரு சீக்கிரமா இது என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு த்ரோ பைலிங்குவல் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இந்த இடத்துல சொல்றேன். ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கோர்ஸா பார்க்கப்படுது. It is a new branch of engineering. Maybe it had come into effect before 4 years.
in engineering stream பொறுத்த வரைக்கும். It is the new branch of engineering that involves maybe design, development and operation of robots. ரோபோட்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை ஆப்ரேட் பண்றதுக்கு என்னென்ன வந்து விஷயங்கள் தேவைப்படும், அதுக்கு என்னென்ன டெக்னாலஜி வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற துறை. இது வந்து பாத்தீங்கன்னா சார் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ங்கிறது ஏதாச்சும் புதுசா பாடங்களை படிப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இட் இஸ் த overlap of several engineering disciplines like electrical, mechanical engineering, electronics and communication engineering, computer science engineering and even artificial intelligence and machine learning too. அப்போ even data science also. அப்ப இந்த electrical, mechanics, electronics, computer science, artificial intelligence, data science எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். நான் அடிக்கடி நம்ம பசங்க கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, எல்லாரும் இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போறோம், ஐடி படிக்க போறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்க போறோம்னு தான் நிறைய மாணவர்கள் சொல்கிறார்களே தவிர, இது மாதிரி அதாவது நீங்க அது வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு படிப்பு. பட் இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து அப்ளையிங் த கான்செப்ட்ஸ். அப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஈவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் நீங்க படிக்கலாம். பட் வாட் ஐ ஆம் டெல்லிங் யூ மீன்ஸ், இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி கோர்ஸை வந்து எடுத்து படித்து அதுலயே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ், மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ், கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உள்ள வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் ஒரு லைக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், எவ்ரிதிங், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் உள்ள வச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் if they wanted to come to robotics and automation field, they have to learn a lot. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். இதே ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பத்தி நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கு கோடிங் பத்தின ஒரு நாலேஜ் அவங்களுக்கு தெளிவா இருக்கும். அப்ப இதுக்கு யாருக்கு வந்து ஃபியூச்சர்ல வரவேற்பு ஜாஸ்தியா இருக்கும்னா, சார் எனக்கு கோடிங் மட்டும் தெரியும், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஜென்ரலாவே நம்ம சொல்றோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து கோடிங் ஸ்கில்ல கத்துக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருந்தால் ஈவன் டிகிரி இல்லாம கூட யூ கேன் பிகம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பட் லைக் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் கேன் பிகம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் cannot become robotics and automation engineer provided if they are not able to develop the knowledge in the field of robotics and automation. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, படித்து முடித்து விட்டு நாங்க ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னு படிக்காம, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாம எப்படி ஒரு வேலையை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முன்னெடுத்து கட்டாயமாக நம் மாணவர்கள் வர வேண்டும். அதுவும் குறிப்பாக தமிழக மாணவர்கள். எல்லாரும் ஒரு ரூட்ல போறாங்க, நானும் அந்த ரூட்டுக்கே போறேன்னு போகாம நின்று நிதானமாக யோசித்து ஒரு மிகச்சிறந்த இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா வேர்ல்டு பாப்புலேஷன், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து டெய்லி ரைஸ் ஆயிட்டே இருக்கு. ரைஸ் ஆகிறப்போ எவ்ரிதிங் இஸ் பிகமிங் ஆட்டோமேஷன். கையிலேயே தொடாம இப்போ நீங்க ஃபுட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ். அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து இட் ஹாஸ் ரீச்டு மேனிஃபோல்ட். அதாவது நிறைய இடங்கள்ல வந்து இந்த ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ங்கிறது வந்து உள்ள வந்துருச்சு. இப்போ ஃபுட் ப்ராசஸ், நீங்க பிஸ்கட் தயாரிக்கிற ஆலைனா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா மாவை எடுத்து பிசைவார்கள். பிசைந்து அதை ஒரு மெஷின்ல வச்சு அந்த மெஷின் வந்து இந்த மாவை வந்து கரெக்டா ஆட்டி கீழே இறக்கி அந்த பிஸ்கட்கான அந்த இதை வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆட்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஸ்கட் பிராண்டை வந்து பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேக்ல வச்சு பாக்கெட் பண்ணி வெளியே வரும். இப்போலாம் அப்படியெல்லாம் இல்லை, மாவை வச்சுட்டா போதும், அங்க ப்ரோக்ராமிங் பண்ணி விட்டுருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா மாவு வந்து உள்ள வரும், அதே கிரைண்ட் பண்ணும், கீழே வரும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பிஸ்கட்டா மாறும். பிஸ்கட்டுக்கு மேல வந்து அந்த ஆட்டோமேஷனே வந்து சீல் வைக்கும், வெளியே வரும், அட்டைப்பெட்டி ரெடியா இருக்கும், அட்டைப்பெட்டி அதே தானா இழுக்கும், உள்ளுக்குள்ள பிஸ்கட்டை வந்து நீட்டா பேக் பண்ணும், பேக் பண்ணி வெளியே ஈவன் ஸ்டிக்கர் ஒட்டி அதை கூட இப்போ வந்து நம்ம பேக் பண்றதுக்கு லாஸ்டா வந்து இந்த செல்லோஃபேன் டேப் மாதிரி பிளேஸ் பண்ணும் இல்லையா, அதை கூட இப்போ ஆட்டோமேஷன் செய்யுது. சரி, இப்ப இந்த ஆட்டோமேஷன் வர்றதுனால வாய்ப்புகள் வந்து தவிர்க்கப்படுமா, இன் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குமாங்கிறத நம்ம இந்த செஷன் முடியறப்ப நான் சொல்றேன். இப்ப வந்து இந்த ஆட்டோமேஷன் ஃபீல்டு எங்கெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறது, இப்ப டிரான்ஸ்போர்ட் செக்மெண்ட், அதாவது மினிட் கணக்குல ஒரு காரை வந்து தயாரிச்சு வெளியே விடுறாங்க, ஒரு நிமிஷத்துல ஒரு கார் அப்படியே வெளியே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கார், என்டையர் காரே வந்து
மேனுஃபேக்சரிங் யார்ட்ல போய் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணி, அதாவது எல்லா கார் கம்பெனிஸ்லயும் பெயிண்டிங்ல இருந்து, அந்த காருக்கு அடிக்கிற பெயிண்டிங்ல இருந்து அசம்பிளி வரைக்கும், கிளாஸை வந்து கரெக்டான பொசிஷன்ல பிளேஸ் பண்ற வரைக்கும், உள்ளுக்குள்ள அந்த சிஸ்டம்ஸ், அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ், அந்த அந்த எவ்ரிதிங், இந்த கியர் மாற்றல் எவ்ரிதிங், ஸ்டேரிங் எவ்ரிதிங் வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி வந்து ரோபோட்டிக்ஸ் தான் நடத்துது. நீங்க வந்து யூடியூப்ல போய் பென்ஸ் ஆட்டோமேஷன் கம்பெனி நீங்க கொடுங்க, இல்ல அல்லது பென்ஸ் சி கிளாஸ் ஆட்டோமேஷன் கொடுங்க, ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு ஆப்ரேட்டிங் வந்து வரும். ஒரு பென்ஸ் காரை ரோபோட்டிக்ஸ், இந்த பக்கம் ஒரு ரோபோட் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ரோபோட் இருக்கும், எல்லாம் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா வித்தவுட் ஈவன் எ சிங்கிள் மேன் ஆஃப் கான்டாக்ட், அந்த ரோபோட்டிக்ஸே வந்து பாத்தீங்கன்னா என்டையர் காரையே அசம்பிள் பண்ணுது. எவ்ரிதிங் லைக் இப்போ ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ரோபோட்ஸ் சொல்லுவோம், அதாவது வந்து காரை மேக் பண்றது, ஒரு ஃபுட்டை மேக் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் சொல்றோம். இனிமேல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ரோபோட்ஸ் வந்துடும். டொமஸ்டிக் ரோபோட்டிக்ஸ்னா என்ன? இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கு வந்து லைட்டா தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ ஹாவ் ஹெட் ஏக், ஓகே, நாம அப்படியே இப்படி ஒரு சோர்வா நாம இப்படி உட்காந்துருந்தோம், உடனே அந்த ரோபோ நம்மளைய பார்த்து திரும்பி வந்து என்ன தலைவலிக்குதா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்மளுக்கு வேணுங்கிற மாத்திரையை தெரிஞ்சு வச்சுட்டு பிச்சு நம்ம கையில கொடுத்து வாட்டர் கேனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய டொமஸ்டிக் ரோபோட்ஸ் ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு கம். ஏன்னா மனிதர்களின் வேலையை எவ்வாறெல்லாம் நம்ம ஈஸி பண்ணணுமோ, கோடிங் வச்சு ஈஸி பண்ண முடியாது. மனிதர், அதாவது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ஃபார்மிங் பேடி அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா நெல் விதைப்பெல்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? நெல்லை விதைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லை வந்து இப்படி கையில போட்டு நெல்லை உதிர்ப்பாங்க. உதிர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த நெல்லை வந்து ஒரு பெரிய கடாயில வச்சு அதை ஹீட் பண்ணி வேவிப்பாங்க, தண்ணி ஊத்தி. வேக வைத்த பின்பு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய இடத்துல போட்டு அதை காய வைப்பாங்க. காய வச்சு மறுபடி ரைஸ் மில்லுக்கு எடுத்துட்டு போய் அதை வந்து ரைஸா மாத்துவாங்க. இது உங்களுக்கே தெரியும், 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதுதான் ப்ராசஸா இருந்தது. இப்போ ஒண்ணும் கிடையாது, ஒரு மெஷின் வருது, அப்படியே உள்ள அந்த ஃபார்ம்குள்ள இறங்குறாங்க. முன்னாடி வந்து அப்படியே அந்த கதிரோட சேர்ந்து, அதாவது வளர்ந்து நிற்கும் நெற்கதிரோட சேர்ந்து அந்த இதுவும் மூவ் ஆகுது. மூவ் ஆகுறப்ப அந்த நெல்லும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் வெளியே வர்றப்ப அரிசியாவே வருவதை நாம் பார்க்கிறோம். அப்ப எவ்ரிதிங் இஸ் பிகமிங் ஆட்டோமேஷன், எவ்ரிதிங் இஸ் பிகமிங் ரோபோட்டிக்லி ப்ரோக்ராம்டு. அப்போ எல்லா ஃபீல்டுமே இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து மிக விரைவில் வரப்போகுது, வந்துட்டு தான் இருக்கு. மனிதர்களின் வேலைகளை சுலபமாக்குதல். நம்ம சுசித்ரா மேம் கூட முன்னாடி பேசுறப்ப கூட சொன்னாங்க, நம்மளுடைய சேப்பாக்கம் தொகுதியில இந்த கவர்மெண்ட் வந்து முதல் முறையாக அதாவது இந்த மாதிரி ஸ்கேவஞ்சர்ஸ் வந்து சில வேலைகள் பாவம், அதாவது வந்து மனிதர்களே செய்ய கூச்சமாக இருக்கக்கூடிய தொழில்களை இவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காக ரோபோட்டிக்ஸை வந்து சீக்கிரமா உள்ள புகுத்தணுங்கிறதுக்காக அதிவேகமாக சேப்பாக்கம் அந்த தொகுதியில வந்து இதை கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் தலைவலிக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும், உங்களை திரும்பி பார்த்து சோகமா இருக்கீங்க, தலைவலிக்குதான்னு கேட்டு ஆமான்னு நீங்க சொன்னீங்கன்னா மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு உங்க தலையை வந்து இப்படி நீங்க சாஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி தலையை வந்து இப்படி பிரஸ் பண்ணி விடும். அந்த மாதிரி டொமஸ்டிக் ரோபோட்டிக்ஸ் வரப்போகுது சார். டொமஸ்டிக் ரோபோட்டிக்ஸ் இன்னொன்னு என்ன விஷயம்னா, இப்போ நம்ம வீட்டுல ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த வாட்ச்மேன் வந்து சம்டைம்ஸ் இரவு நேரத்துல தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுல அல்லது நம்ம வீட்டுக்குள்ள வந்து வரக்கூடாத நபர்களோ அல்லது தேவையற்ற ஒரு விஷயங்களோ உள்ளே நுழையும் பொழுது அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காகவும் இந்த செக்யூரிட்டி பர்பஸுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக்ஸ் வந்து பெரிய லெவல்ல வரப்போகுது. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். அதாவது நீங்க சுய தொழில் ஆண்டர்பிரனரா மாறணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சுய தொழில் பண்ணலான்னு இருக்கேன் சார், என்ன சார் பண்ணலாம்? ஓரளவுக்கு நம்ம இப்ப எம்எஸ்எம்இல நீங்க ப்ராஜெக்ட் பண்றது மூலமாகவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய எம்எஸ்எம்இ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வருது. இப்ப நீங்க ஃபைனல் இயர்லயே மாசம் வந்து 25,000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல, நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல பாத்துக்கோங்க. நாம ஜெனரலா எப்பவுமே வி ஸ்பீக் அபவுட் குட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அலோன். நிறைய பசங்க சொல்லுவாங்க, சார் நீங்க என்ன சார் எப்பவுமே 30 இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி மட்டும்தான் பேசுறீங்கன்னு. நாம வந்து ஒரு கல்லூரியை வந்து இந்த கல்லூரி நல்ல கல்லூரி என்று சொன்னால் அந்த கல்லூரியில் மாணவர்கள் சேர்ந்து படிக்கும் பொழுது படித்து முடிக்கும் பொழுது அதாவது ஒன்னா ஆண்டர்பிரனரா சுய தொழில் புரிபவனாக
கான்பிடண்டோட வெளியே வரணும். இல்லை என்றால் நல்ல ஆர்கனைசேஷன்ல பிளேஸ் ஆகி நாலேஜை கல்லூரியில் படித்து டெவலப் பண்ணி பெரிய கம்பெனில ஆர்கனைசேஷன்ல பிளேஸ் ஆகிற மாதிரி வரணும். அதனாலதான் we speak only about the good colleges. இந்த இடத்துலயும் நீங்க நல்ல கல்லூரிகளில் சென்று படிக்கும் பொழுது இதற்கான ஆண்டர்பிரினர்ஷிப் சுய தொழில் புரிவதற்கான ஒரு விஷயங்களையும் அந்த கல்லூரிகள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சுய தொழில் புரிவதில் ஒன் ஆஃப் த டாப் இதுல வந்து வரப்போறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் துறையை பயன்படுத்தி நீங்க எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் போகலாம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் துறையிலையும் இது வருகிறது, ஃபுட் துறைகளிலும் இது வருகிறது, எண்ணற்ற துறைகளில் வந்து இதுல நீங்க சொன்ன மேம் ஸ்கேவஞ்சர்ஸ் சொன்னாங்க, வண்டி ஓட்டுதல் துறை, டிரைவர்லெஸ் காரு. இப்போ ஒரு கார் முன்னாடி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய தடை வரும். அந்த கார் வந்து பண்ணுனா பின்னாடி வரக்கூடிய காருக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இந்த பக்கம் வராதீங்க, நாங்க வந்து மாட்டிக்கிட்டோம், நீங்க இந்த லைன்ல வராதீங்க, வேற லோக்கு திரும்புங்கன்னு. இட் வில் கம்யூனிகேட் பிட்வீன் த கார்ஸ். ஸோ இந்த விஷயங்களும் இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிற விஷயத்திலே உள்ள வருது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கிளீனிங் ஹோம்ஸ், வீட்டுல வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கிளீன் பண்றதுக்கு ரோபோட் வந்துருச்சு. என்ன பண்ணும்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு நாள் ஒரு இப்படி ஒரு வால் சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரியல 4 சுவர்கள் இருக்கும். அந்த சுவர்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா இது மேப் பண்ணும், சுத்தியும் எந்த இடத்துல எல்லாம் சுவர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செவத்துல படாம மேப் பண்ணிட்டு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல்லா ஹோமை வந்து கிளீன் பண்ணுது. இந்த ரோபோட் தயாரிப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் வர்றப்போ ஒரு 50,000 20,000 50,000 வரைக்கும் உங்களால் விற்க முடியும். எப்படி மக்கள் வந்து டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி மக்களுக்கு இப்ப மாவு அரைத்து நம்ம எவ்வளவு நாள் வச்சுக்கணும், இது மக்களுக்கு பணிபுரிவர்களுக்கு ஈஸியான ஒரு வேலை. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல வீடு துடைக்கிறதுக்கு ரோபோட்ஸ் வந்துடும். அதை ப்ரோக்ராம் பண்ணி விட்டுருவாங்க, இந்த வீட்டுல கொண்டு போட்டு அது ஃபர்ஸ்ட் மேப் பண்ணி நீட்டா தொடச்சிடும். ஈவன் நவ் இட் இஸ் அவைலபிள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் அழகா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப காமித்தாங்க அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா யோகா சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரோபோட் தயாரிக்கிறதா சொன்னாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரோபோட்ஸ் நீங்களே ஒரு கல்லூரியில், நல்ல கல்லூரியில், அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, நல்ல கல்லூரிகள், நல்ல கல்லூரிகளில் படிக்கும் பொழுது உங்களுக்கான வேலை வாய்ப்பு இதுல மிக மிக பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி பாத்திரம் கழுவுறதுல இப்ப வந்துருச்சு வாஷிங் வெசல்ஸ். சார் என்ன சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ரோபோட்ஸை பத்தி அதிகமா பேசுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். இந்த டொமஸ்டிக் நம்ம மற்றதை பத்தி பேச போறோம், பட் இந்த டொமஸ்டிக் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப படிக்கிட்டு இருக்கக்கூடிய +2 மாணவர்கள் கூட ஒரு அந்த ரோபோட்டிக் சம்பந்தப்பட்ட ஐடியா நல்ல கல்லூரியில் சென்று படிக்கும் பொழுது நீங்களே வந்து ஒரு டொமஸ்டிக் ரோபோட் கம்பெனி ஆரம்பிப்பதற்கான மிகச்சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. சார் நான் பெரிய பென்ஸ் கம்பெனிக்கு வந்து நான் ரோபோட் தயாரிச்சு கொடுக்க போறேன், அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்றதுக்குன்னா மேபி இட் இஸ் இம்பாசிபிள். as of now nothing is impossible. மனுஷனா பிறந்தவங்களுக்கு முடியாது என்பது காரியமே கிடையாது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த டொமஸ்டிக் ரோபோட் சம்பந்தமா நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா ஒரு சுய தொழில் முனைவோராக வந்தால் மிகச்சிறந்த உங்களுக்கு வந்து ஒரு தொழில் முனைவோராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி திங்க் பண்ணுங்கன்னு சொல்றேன், ரைட்? சோ இனி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கூடவே வந்து ரோபோட் மூவ் ஆகும். நம்ம கார்ல பக்கத்துல உட்காந்துக்கும், நம்ம கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வரும், என்ன சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்கும், சோகமா இருந்தா அவகிட்ட ஷேர் பண்ணும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி இன்னொரு நீங்க 2025 2030 வந்து பாத்தீங்கன்னா எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஆட்டோமேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். மனிதர்கள் மாதிரியே ரோபோட்ஸ் உலவுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடின்னு போகாம இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒண்டர்ஃபுல் ஃபீல்டையும் மாணவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அடுத்து நாட் ஓன்லி திஸ், இப்ப நீ மெடிக்கல் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மெடிக்கல் ஃபீல்டுல எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பில் உள்ளே வந்து அந்த யூரினரி பாத்துல சதை வளர்ந்ததனால் எங்க அப்பாவுக்கு அந்த யூரினரி ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ ஆச்சு, அடைச்சிருச்சு. நாங்க ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனைக்கு கோவைக்கு சென்றோம். அங்க பார்த்தா அந்த டாக்டருக்கு பேரை போட்டிருக்கிறாங்க, கீழே வந்து எக்ஸ்பர்ட் இன் ரோபோட்டிக் சர்ஜரின்னு. அப்ப பாருங்க, அதாவது டாக்டர் கூட கட்டாயமாக இனி படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரோபோட்டிக்ஸா மாறிவிடும். ஏன்னா நம்ம கை, இந்த நீ இருக்கு இல்லையா, இந்த நீ பாருங்க, இந்த கை இப்படி 360 டிகிரி திரும்புமா? இது வந்து திரும்ப முடியாது. ஆனால் ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரிக்கு வந்து நீட்டா திரும்பும். ரொம்ப மைன்யூட்டான ஆபரேஷன்லாம் ஈஸியா இனிமேல் ரோபோட் பண்ண போகுது.
ஈவன் சார் சொன்னார் இல்லையா, அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் வந்து கொச்சின்ல இருக்கு. அந்த கல்லூரியில வந்து பாத்தீங்க, அந்த மெடிக்கல் காலேஜ் கம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷத்துக்கும் நிறைய ரோபோட்டிக்ஸ் பேஸ்டு சர்ஜரி வந்து ஹேப்பன் ஆகுது. இப்பவுமே பெரிய பெரிய மெடிசன் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து அதிக அளவுல வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து அதான் சொல்றேன் இல்லையா, அந்த ப்ரெசிஷன், அதாவது வந்து அந்த 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 அறுக்கிறதா இருக்கட்டும் அல்லது யூஸ் பண்ற விஷயங்களும் இருக்கட்டும், கரெக்டா ப்ரோக்ராம் பண்ணிட்டா தெளிவா ஒரு மனிதன் ஆபரேஷன் பண்ணுவதை விட ஒரு ரோபோட்ஸ் வந்து அருமையாக ஆபரேஷன் பண்ண. ஜஸ்ட் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் 5 or 6 years. Hospitals will be, even operation theater will be entirely equipped with robots. டாக்டர் வந்து வெளியே உட்காந்து இதுக்கான ப்ரோக்ராமிங்ஸை கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோபோட் வந்து ஆபரேஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நான் போறப்ப ஆச்சரியப்பட்டேன், நான் கேள்விப்பட்டேன். அதாவது எப்படின்னா, இனி டாக்டர்கள் கூட அவங்க சப்ஜெக்ட்ல இனிமேல் ரோபோட்டிக்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் என்ஜினியர் ஒரு சப்ஜெக்டை வைப்பதற்கான சூழ்நிலை மிக நாள் அல்ல, வெகு சீக்கிரமாக வர இருக்கிறது. ஸோ இது வரப்போகுது. அதனால மெடிக்கல் ஃபீல்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் வந்து எனார்மஸ் ஹெல்ப் இருக்கு. நிறைய பேர் நம்ம பசங்களுக்குலாம் என்ன தெரியுமா, இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி படித்த மாணவர்களுக்கு ஒரு சைக் உண்டு. என்னன்னா, ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாங்க, பயோ அப்படின்னு போட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டிருந்தாங்க, உள்ள நுழைஞ்சிருவாங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட்லாம் பாக்குறது இல்லை, பயோன்னு போட்டிருந்தா உள்ள போயிருவாங்க. அப்ப என்ன சொல்றேன்னா, ஈவன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இது எல்லாமே இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கு உள்ள பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. அதனால பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல பயாலஜி சம்பந்தமா படிப்புன்னு நினைக்காதீங்க, அங்கேயும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து வெகு வெகு இம்பார்ட்டண்டா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் இல்லையா. ஸோ அப்ப எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மெக்கானிக்கல், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிளஸ் கம்ப்யூட்டர் ஈக்குவல் டு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். Mechatronics plus little bit of computer programming will give you robotics and automation. அப்போ இதுக்கு இம்மிடியட், அதாவது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனுக்கு இம்மிடியட் அப்படின்னு பாக்குறப்போ மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்ல கொஞ்சம் மெக்கானிக்கல், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிளஸ் மெக்கானிக்கல் அப்படின்னு கொஞ்சம் விஷயம் பிளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனா மாறிடும். சார், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எங்காச்சும் வேற இடத்துல இருந்தா கொண்டுட்டு வந்து சிலபஸ் வைக்க மாட்டாங்க. சிலபஸ் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்னா எந்தெந்த விஷயங்கள் தேவையோ அதை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா பாப்புலேஷனுக்கு வந்து இனிமேல் நம்ம நாட்டோட பாப்புலேஷனா இருக்கட்டும், வேர்ல்டு பாப்புலேஷனா இருக்கட்டும், இனிமேல் வந்து ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இனி வந்து காலம் தள்ள முடியாது. எப்ப இந்த வேலையெல்லாம் பாக்குறது, இந்த பெண்ணே எடுத்துக்கோங்க. see this pen, ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பென், என்ன டிவியில ஸ்மார்ட் எழுதுற பென். இதை வந்து மனுஷன் தயாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த மேல பாருங்க, இதுதான் எழுதுற இடம், இது எழுதும். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து லைட் எழுதுறதுனா எழுதும், உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் த சென்சார். நீங்க நம்ம கையில் எழுதுனா எழுதுமா? இங்க பாருங்க, எழுதாது. இதே அந்த பக்கம் எனக்கு ஆப்போசிட்ல ஒரு போர்டு இருக்கு, ஸ்மார்ட் போர்டு, ஒரு 75 inch போர்டு இருக்கு. அதுல வந்து நான் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக் இது சென்ஸ் பண்ணி எழுதும், அதுவும் ஆட்டோமேஷன் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஈவன் எஜுகேஷன்ல கூட இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வருது, ரைட்? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர், முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரே குப்பை, அதாவது அங்கிருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன டஸ்ட் வந்து அந்த ஊரையே வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா டஸ்டாவே இருக்கும். நிறைய இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து உள்ளுக்குள்ள வந்திருக்கு. இப்ப டஸ்ட்லெஸ், அதாவது டஸ்ட் இல்லாம ஒர்க்கை கேரி ஓவர் பண்றாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், N1 தொடவும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேபிஓ பிபிஓ தொழில்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணீங்கன்னா N2 அழுத்தவும், N4 அழுத்தவும் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நவ் இட் இஸ் பிகமிங் ஆட்டோமேஷன். கேபிஓ பிபிஓ ஜாப்ஸ் வந்து இப்போ ஆட்டோமேஷன் வந்து மாத்திருக்கு. அதே மாதிரி பேங்க் ஜாப்ஸ், பாஸ்புக் என்ட்ரியில இருந்து கேஷ் டெபாசிட் மெஷின் வரைக்கும் ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ரோபோட்டிக்ஸ் வில் பி லைக் ஒரு ரொம்ப நல்ல கம்பேனியன். அதாவது வந்து ஈவன் நீங்க கால் வலிக்குதுன்னு வந்தீங்கன்னா காலமத்தி விடும். இனி ஃபியூச்சர்ல சென்சிங் த கேரக்டர், சென்ஸ் பண்ணும் உங்க கேரக்டர் என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு. ஹோட்டல்ல
சர்வர். இப்ப நீங்க நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க ஒரு ஹோட்டலுக்கு சென்னையில போயிருந்தோம். அங்க பார்த்தா ரோபோட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குது, வாங்கி கொண்டுட்டு போய் திருப்பி ரோபோட்டிக் ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்க்கிறோம். சரி, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆட்டோமேஷன் வருவதனால் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இழக்குமா, மனிதர்களுடைய பார்ட் குறையுமா அப்படின்னா கிடையாது. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 58 மில்லியன் ஜாப்ஸ் வந்து இப்ப இருக்கிறத விட அதிகமாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு காலத்துல இந்த கணக்காளர்கள் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து போட்டு பேனாவை வச்சு கட்டம் கட்டி எழுதி கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 1970ஸ்ல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து உள்ள வருது. 1970 அந்த 80s டைம்ல உள்ள வருது. உள்ள வர்றப்போ என்ன சொன்னாங்கன்னு, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வர்றதுனால மனிதர்கள் அக்கௌண்டன்ட்லாம் குறைஞ்சு போயிருவாங்கன்னு. இப்ப பாத்தீங்கன்னா 2 லட்சம் ஜாப்ஸ் அப்ப இருந்தது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 9 லட்சம் ஜாப்ஸாக மாறி இருக்கு. அப்போ நாம ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்றோம் அப்படிங்கறதுனால வந்து மனிதர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த டெக்னாலஜியை வளர்த்து கொண்டுட்டு போறதுக்கு வந்து மனிதர்களுடைய பங்களிப்புங்கிறது மிக மிக முக்கியம். அதான் சொல்லியிருக்கிறாங்க வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் 58 மில்லியன்ஸ் ஜாப்ஸ் வில் பி தேர். அதாவது 2/3, அதுல வந்து 1/3 வந்து ஒரு லோயர் ஸ்கில்டு இருந்தா போதும், 2/3 வந்து ரொம்ப ஹையர் ஆர்டர் ஸ்கில் இருக்கிறவங்க தேவைப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதாவது 2025ல ரோபோட்ஸ் வில் டூ half ஆஃப் ஆல் த ஒர்க் டாஸ்க்ஸ். சார் இங்க பாருங்க, இந்த பட்டன் நான் போடுறேன், அதையும் பாதி வேலையை இந்த ரோபோட்டிக்ஸ் செஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி 2025 இது ப்ரெடிக்ட் பண்றாங்க. அப்ப இப்ப +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கப்படுது. சார் நாங்க வந்து இப்ப ரோபோட்டிக்ஸ் படிக்கிறதுனா வந்து ஒரு காலேஜுக்கு போனா போதும் படிக்கலாம். இருந்தாலும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஸ்மார்ட் ஃபேக்டரிஸ்னு ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இது வந்து பிஜி லெவல் அட்வான்ஸ்டு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் தான், ஆன்லைன்ல படிச்சுக்கலாம். அது இல்லாம கோர்செரா, வெர்சியோ, இடிஎக்ஸ் ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். மாணவர்கள் சுயமா படிச்சு, அதாவது படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நாங்க வந்து படின்னு சொன்னாதான் படிப்பீங்கன்னு ஒரு மாணவன் இருந்தீங்கன்னா, நோ, யூ ஆர் அன்ஃபிட் டு ஸ்டடி என்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல் கோர்ஸ். நீங்க படிக்கும் பொழுது, ஏன்னா சொசைட்டிக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காகத்தான் நம்ம படிக்கிறோம் என்ஜினியரிங். தவிர சும்மா புக்கை வச்சு படிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பார்க்க போறாங்கிறதுக்கு இல்ல. நீங்க நாலேஜை தேடி தேடி வளர்த்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் EDXன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்க போய் படிக்கலாம். யுடிமி, அதாவது ரோபோட்டிக்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. மல்டி சாஃப்ட் விர்ச்சுவல் அகாடமி, எடுரேகா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மும் ரோபோட்டிக்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அது இல்லாம மைண்ட் மேஜிக் அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. அது இல்லாம நீங்க EDXல போய் பாத்தீங்கன்னா, நான் மெயினா சொன்னதே EDX ரொம்ப முக்கியம்னு, யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி இந்த மாதிரி அதை வந்து EDXோட சேர்ந்து ஃப்ரீ கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ரோபோட்டிக் சர்டிபிகேஷன் பை பென், ரோபோட்டிக் சர்டிபிகேஷன் கோர்ஸ் பை கொலம்பியா யூனிவர்சிட்டி, ROS ரோபோட் ஆபரேட்டிங் சிஸ்டம் கோர்ஸ், இந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதுல என்ன சொல்லி கொடுப்பாங்க, இன்டராக்ஷன் ஆஃப் சோஷியல் ரோபோட்ஸ் வித் ஹியூமன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எந்தெந்த கம்பெனி வந்து பிளேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து மாணவர்களை பிளேஸ் பண்றாங்க. லைக் ஃப்ளோர்னிஸ் இந்தியா, டால் மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன்ஸ், இந்தியன் வெல்டிங் சொசைட்டி, டெல்டா பவர் சொல்யூஷன்ஸ், பேக் ஆஃப், பாரத் பென்ஸ், மெர்சிடஸ் பென்ஸ், ஈவன் வந்து ஹுண்டாய், ஃபோர்டு, இந்த மாதிரி கம்பெனிஸ். ஈவன் நம்ம கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிகால் கூட இதை ஆட்டோமேஷனுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. LNT டெக்னாலஜி சர்வீசஸ், இன்டிமேட், மேனுக் இந்தியா, டான்ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி மெர்சி. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கூகா ரோபோட்ஸ், மிட்சுபிஷி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் படித்த மாணவர்களை அதாவது வந்து எடுத்துக்கிறாங்க. சரி, இந்த டிபார்ட்மெண்ட்டை படிக்கிறதுக்கு நல்ல கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்க கட்டாயமா கேட்பீங்கன்னு தெரியும். இதுக்கு தான் அஸ்வின் சார் வாங்கன்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். நல்ல கல்லூரிகளை மட்டுமே நாம் சொல்லுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூர் கேம்பஸ்ல இந்த வருஷத்துல இருந்து இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வர போறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து படை திறந்து தாவும் நதி அலையா கொட்டிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நாங்க உள்ள வந்து நுழையிறோம், தவறாக நினைக்க வேண்டாம். நீங்க சொல்ற இந்த கல்லூரி நிறுவனங்கள் பத்தி எல்லாமே நம்ம டிஸ்கஷன்ல, ஏன்னா மாணவர்கள் கிட்ட இருந்து நிறைய கேள்விகள் இருக்கு. நமக்கு அடுத்த பேச்சாளர் இருக்கிறதுனால நம்ம அந்த டிஸ்கஷன் அவர்ல அதை வச்சுக்கலாமா? ஃபைன் மேம், இட்ஸ் மை ப்ளஷர். இட்ஸ் மை ப்ளஷர். நமக்கு திரு அஸ்வின் அவர்கள் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் அவர் நம்ம கிட்ட இப்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமா அவர் சொன்னது வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வந்து சுட்டி காட்டியிருக்கு. இது வந்து மனிதர்களுடைய
பணியை பறிக்கும் துறை அல்ல, நிச்சயமாக கூடுதலாக பணி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் துறை அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்ன விஷயங்கள்ல. கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய கேள்விகள் வந்து சரமாரியா வந்துகிட்டு இருக்கு, அதை நாங்க கவனிச்சுட்டு இருக்கோம். Q&A அவர்ல வந்து நீங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்பொழுது அடுத்த பேச்சாளருக்கு செல்லலாம். SP ரோபோட்டிக்ஸ் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் CEO ஸ்னேகா பிரியா அவர்கள். பொதுவாக வந்து நம்ம படிக்கும் பொழுதே அது வந்து நம்ம படிக்கும் படிப்பாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு துறை மீது யாருக்கு வந்து பேரார்வம், பேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த பேரார்வம் இருக்கோ அவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு துறையில வந்து மிகப்பெரிய சாதனையாளராக வருவாங்க. அப்படி ஒரு நபர் தான் வந்து திருமிகு ஸ்னேகா பிரியா அவர்கள். ஏன்னா அவங்க வந்து படிக்கும் போது BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. படிக்கும் பொழுது அந்த மாணவ பருவத்திலேயே வந்து அவங்க வந்து சொந்தமா அவங்களே ஒரு ரோபோட்டை வந்து உருவாக்கி வடிவமைத்து அதன் மூலமாக தேசிய சர்வதேச ரோபோட்டிக்ஸ் போட்டிகளுக்கு போய் அவங்க வந்து பல பரிசுகளை வென்று இருக்காங்க. ஸோ வந்து மாணவ பருவத்திலேயே வந்து அவங்களுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுடைய டார்கெட் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணி அது தொடர்ந்து தன்னை வந்து அதற்காக தயார்படுத்தி கொண்டு தன்னை முழுவதுமாக ஒரு ஆளுமையாக உருவாக்கி கொண்ட நபர் அவர்ன்றது அதுல இருந்து நமக்கு தெரிய வருது. இவங்களோட ஸ்டடி பார்ட்னரான திரு பிரணவன் இவரோட இணைந்துதான் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அதே போல 3ஆம் ஆண்டு மாணவியாக இருக்கும் பொழுதே அவங்களே சொந்தமா வந்து ஒரு வெப்சைட்டை வந்து தொடங்கி அதன் மூலம் ரோபோட்டிக்ஸை வந்து விற்பனை வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. அவங்க ஒரு உருவாக்குன ரோபோட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க இப்போ பத்திரிகை துறையில வந்து நம்ம எப்பவுமே எழுதுறது வந்து மாணவி டு தொழிலதிபர் அப்படிலாம் எழுதுவோம். இவங்க வந்து மாணவி டு தொழிலதிபர் இல்லை, மாணவியா இருக்கும் போதே அவங்க ஒரு பிசினஸ் மேக்னெட்டா மாறி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை இன்று நம்முடன் இருப்பது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த வகையில தான் அவங்க வந்து SP ரோபோட்டிக்ஸ் ஒர்க்ஸ்ன்ற இந்த நிறுவனத்தோடைய இப்போ வந்து ஒரு CEO இருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில 83 இடங்கள்ல கிளைகளாக விரிஞ்சிருக்கு. அதன் மூலமாக 2.5 லட்சம் மாணவர்களுக்கு வந்து மிக சிறந்த ரோபோட்டிக்ஸ் பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு வந்து 35க்கு மேற்பட்ட விருதுகள், அது வந்து இந்திய அரசிலிருந்து தொடங்கி விமன் எக்கனாமிக் ஃபோரம், கன்ஃபெடரேட் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, CNBC போன்ற அரசாகட்டும் தனியார் நிறுவனங்களாகட்டும் மிக உயரிய விருதுகளை எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. So we are so happy to have Ms. Sneha Priya with us. Ma'am, the online stage is all yours. Thank you so much. Thank you so much for the intro. Hi everyone. First of all, thanks to Mr. Ashwin as well as Dr. Vasudev. Amazing speeches. Definitely romba informative ah irundhuchu enakku kuda. So just to give you a small insight, so na ipo ennoda oru half an hour time la what I'm going to discuss is nama industry perspective la. So industries la eppadi ipo neenga oru robotics padichirundinga or படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸோ என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜாப்ஸ் கொடுக்க, என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவை, ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன படிச்சிருக்கணும், ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் பேக்வர்ட் போகலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு நான் ரொபாட்டிக்ஸை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட். ஸோ நீங்க உங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, கம்ப்யூட்டர் அப்படின்னா அது எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க இப்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு சிரிப்பான குவெஸ்டனா இருக்கும். ஓகே, ஏன்னா கம்ப்யூட்டர்ன்றது இப்போ யூஸ் ஆகாத இடமே கிடையாது. ஓகே, ஒரு சின்ன குழந்தையில இருந்து டாப் லெவல் CEOs CTOs வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர்ன்ற ஒரு பேசிக் நெசசிட்டியான ஒரு ஐட்டம் ஆயிடுச்சு. ஆனா இதே ஒரு ஒரு 20 years பேக் நீங்க அப்போ இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களும் உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, நான் இருக்கும்போது கம்ப்யூட்டர் கிடையாது, கம்ப்யூட்டர்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல கம்ப்யூட்டர் எப்படி வந்து எல்லாரும் அது ஒரு புதுசா ஒரு புது விதமான ஒரு விஷயமா பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் இப்ப ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கு. அண்ட் எக்ஸாக்டா அந்த டைம்ல யாரெல்லாம் கம்ப்யூட்டர் படிச்சாங்க இந்த சென்ஸ் கோடிங் கத்துக்கிட்டாங்களோ இல்ல கம்ப்யூட்டர் வச்சு மேனேஜ் பண்றதுக்கு கத்துக்கிட்டவங்க, ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் ஆல் மில்லியனியர்ஸ் அண்ட் பில்லியனியர்ஸ் டுடே. அதை வச்சு கம்பெனிஸ் ஆரம்பிச்சதெல்லாம் தான் இன்னைக்கு எல்லா டாப் கம்பெனிஸ். கரெக்டா கம்ப்யூட்டர் பிரேக் த்ரூ ஆற டைம்ல தான் மைக்ரோசாஃப்ட் வந்துச்சு. கரெக்டா கம்ப்யூட்டர் பிரேக் த்ரூ ஆற டைம்ல தான் உங்களுக்கு IBM இருந்துச்சு, உங்களுக்கு ஆப்பிள் இருந்துச்சு. தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் அட் தட் பாயிண்ட் இன் டைம். ஓகே, ஸோ
இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களாம் தான் டாப் கம்பெனிஸ் இன் தி வேர்ல்ட். அண்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ் கரெக்டான டைம்ல வந்ததாலதான் அண்ட் அந்த கம்பெனில வேலை செய்யற ஆளுங்களும் டாப்ல இருக்காங்க. சோ அதே மாதிரிதான் இப்ப ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கம்ப்யூட்டர் வந்து எப்படி என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்போ ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் என்னது, எப்படி கத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு அதே பிரிங்க்ல தான் நம்ம இருக்கோம். சோ இப்போ இந்த டைம்ல ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கத்துக்கிறவங்க இஸ் கோயிங் டு பி அட் த சேம் position as how today's top level engineers in computer sciences are. Okay, so அதை வச்சுட்டு நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். ஸோ ரொபாட்டிக்ஸ்ன்றது யூஸ் ஆகாத ஃபீல்டே இருக்க போறது கிடையாது. எவ்ரி சிங்கிள் ஃபீல்ட் இஸ் கோயிங் டு ஹேவ் ரொபாட்டிக்ஸ் தேர். எவ்ரி சிங்கிள் அப்ளிகேஷன் ஒரு இன்னொரு 20 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா ரொபாட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது பக்கத்துல கை காமிச்சு சொல்லும், இதான் ரொபாட் அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஒரு ரொபாட் இருக்க போது, எல்லாத்துக்கும் ஒரு ரொபாட் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் ரொபாட்ன்றது. நவ் கமிங் டு ஹவு டு யூ பி பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி ஆல் டுகெதர். ஸோ ரொபாட்டிக்ஸ்னு வரும்போது இவங்க சொன்ன மாதிரி நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தேன். ஸோ நான் எலக்ட்ரிக்கல் போய் சேர்ந்த உடனே எல்லாரும் மாதிரியும் பயங்கர கனவோட இன்ஜினியரிங் எல்லாம் போய் சேர்ந்தேன். நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் there were a lot of differences. எனக்கு வந்துட்டு நான் 11th 12th படிச்ச வரைக்கும் என்னென்ன எனக்கு பிடிக்கும், என்ன எனக்கு பிடிக்காது, என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக்கல்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, மெக்கானிக்கல்னா என்ன, எந்த இன்ஜினியரிங் எனக்கு கரெக்டான இன்ஜினியரிங், இது எதுவுமே நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ஆப்வியஸா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, நம்மளுக்கு அட்வைஸ் பண்றவங்க கிட்ட நம்ம சஜஷன்ஸ் கேட்டுட்டு போய் ஜாயின் பண்ணோம். நம்ம அப்படிதான் போய் எலக்ட்ரிக்கல் கூட ஜாயின் பண்ணது. பட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிரும், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்காம போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் அது என்ன மாதிரி ஃபீல்டு, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே அது என்ன இருக்கு அந்த ஃபீல்டுல, என்ன படிக்க போறோம், எல்லாமே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா 11th 12th வரைக்கும் நம்ம கத்துக்கிறது எல்லாமே வேற. ஸோ நம்ம இன்ஜினியரிங் போய் சேரும்போது we need to know நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு போய் சேரணும். அது டெஃபினட்டா பாயிண்ட் நம்பர் 1. இது ஏன் நான் ரொபாட்டிக்ஸ்க்கு சம்மந்தமே இல்லாம சொல்றேன்னு யோசிக்காதீங்க. ஸோ ரொபாட்டிக்ஸ்ங்கிறது இஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஸோ மிஸ்டர் அஸ்வின் சொன்ன மாதிரி ரொபாட்டிக்ஸ்ங்கிறது மெக்கானிக்கலும் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸும் இருக்கு, எலக்ட்ரிக்கலும் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கு. ஓகே, நீங்க இல்லாத ஃபீல்டே கிடையாது. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் ரொபாட். ஓகே, இது இல்லாம ஒரு ரொபாட் கூட இருக்காது, ஒன்னு இல்லாம கூட ஒரு ரொபாட் கூட இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மிகப்பெரிய இனோவேஷன் எது ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னா ரைட் நவ் டெஸ்லா கார்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டோமேட்டட் கார்ஸ். ஓகே, level 5 ஆட்டோமேஷன், level 4 ஆட்டோமேஷன், கார் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓட போகுது, நம்ம டிரைவரே தேவையில்லை, டிரைவர்லெஸ் கார்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமொபைல் செக்டர்ல, டிரான்ஸ்போர்ட் செக்டர்ல இதுதான் ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு வருது. அண்ட் அதுல ரொபாட்டிக்ஸ் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். மேனுஃபேக்சரிங்ல ஏற்கனவே நிறைய டிஸ்ட்ரப்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, நடந்தும் ரொம்ப நாள் முன்னாடியே நடந்தும் செஞ்சிச்சு. பட் இப்போ ஆட்டோமொபைல் டிரான்ஸ்போர்ட் செக்டர்ல தான் மிகப்பெரிய டிஸ்ட்ரப்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒரு கார்னு எடுத்தீங்கன்னா சிம்பிளா பார்க்கும்போது அதுல எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இல்லாம இருக்காது. அட் த சேம் டைம் கோடிங் பண்ணாம உங்களால ரோபோட் ஃபார்வர்ட் போகாது. ஆப்வியஸா எப்படி என்ன சென்சார் சென்ஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எல்லாமே அந்த கோடிங்ல தான் அந்த ரோபோட் கிட்ட நீங்க சொல்ல போறீங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல், ஸோ ஆப்வியஸா அந்த ஹவு இட் ஷுட் பி ஸ்ட்ரக்சர்ட், ஹவு இட் ஷுட் லுக் லைக், எல்லாமே மெக்கானிக்கலும் இருக்கு. நவ் த பெஸ்ட் பார்ட் இன் ரொபாட்டிக்ஸ் இஸ் நீங்க இது எல்லா இன்ஜினியரும் சேர்ந்து வேலை பார்க்கறது தான் ரொபாட்டிக்ஸ். ஓகே, ஒரு ரொபாட்டிக் இன்ஜினியர்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களால கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆளுக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியணும், எலக்ட்ரிக்கல் ஆளுக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியணும், மெக்கானிக்கல் ஆளுக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியணும். ஏதாவது ஒண்ணுத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், மிச்ச எல்லாரு கூடயும் சேர்ந்து வேலை பார்க்கவும் முடியும். அதுதான் ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர். ஸோ ஹேவிங் செட் தட், ஒரு ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரா இருக்கும்போது திஸ் இஸ் ஹவு யூ எக்ஸாக்ட்லி டூ திங்ஸ். நவ் இப்போ நீங்க வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள நுழையும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க எக்ஸாக்டா? நீங்க வந்துட்டு ஒரு 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 எல்லாத்தையும் கத்துப்பீங்க. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு விஷயத்துல மாஸ்டரா இருக்கும்போது நீங்க அந்த விஷயத்துல ஸ்பெஷலைஸ் ஆகி அந்த ஃபீல்ட்ல உட்காந்துருப்பீங்க. அட் த சேம் டைம் கேன் ஒர்க் அஸ் அ டீம். ஸோ ரொபாட்டிக்ஸ்ல ஒர்க்கிங் அஸ் அ டீம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ நீங்க இப்போ என்ன யூஜி எடுக்கணும்? ஸோ ஷுட் யூ டேக் மெக்கட்ரானிக்ஸ், ஷுட் யூ டேக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஷுட் யூ டேக் மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா? நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு ரொபாட்டிக்ஸ் குள்ள போகலாமா, இல்ல மெக்கட்ரானிக்ஸ் தான் எடுத்துட்டு ரொபாட்டிக்ஸ் குள்ள போகணுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கு.
ஸோ என்னுடைய ஹிஸ்டரியை நான் அவருக்கு சொல்லிடுறேன். என் கம்பெனில வேலை செய்யற 30 பேர்கிட்ட ரொபாட்டிக் சைட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ அவங்களுடைய ஹிஸ்டரியும் சேர்த்து சொல்றேன். ஸோ தட் ஆல் ஆஃப் அஸ் கேன் கெட் an எக்ஸாம்பிள். ஸோ நான் எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கேன். எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட்ல போய் சேர்ந்ததுல இருந்து ஸோ வி நோ ஒரு ரொபாட்டிக்ஸ்ன்னு சேர்ந்து பண்ணும்போது நாங்க எப்படி ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் சேர்ந்து அப்போலாம் வந்துட்டு ஒரு ரொபாட்டிக்ஸ்க்கு மெட்டீரியல்ஸ் கூட இருக்காது. இப்ப எப்படி ஆன்லைன்ல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், நிறைய கம்பெனிஸ் சொல்லி கொடுக்கறதுக்கும் இருக்காங்க. ஸோ நிறைய இருக்கு அந்த மாதிரி. பட் அந்த டைம்ல எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளே உட்காந்து ரிசர்ச் பண்ணி பார்ட்ஸ் கிடைக்காது, எல்லாம் கிடைக்காது. ஸோ நம்மளே உட்காந்து பார்ட்ஸ் கூட டிசைன் பண்ணி அப்படிதான் ஆரம்பிச்சது எல்லாமே. ஸோ நம்மளே பண்ண நாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஆள் சேர்த்துக்கிட்டோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பேர், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பேர், நாங்க 2 பேர் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ரொபாட்டா பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நாங்க பண்ணிட்டு போய் நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ ரொபாட்டிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா யூ நீட் டு டூ இட் ப்ராக்டிக்கலி. ப்ராக்டிக்கலா நீங்க பண்ணல அப்படின்னா வெறும் தியரட்டிக்கலா படிச்சுட்டு இருக்கீங்க, வெறும் புக்ஸை படிச்சு ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா யூஸே கிடையாது. நோ இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பிக் யூ அப். ஓகேங்களா? நீங்க ப்ராக்டிக்கலா டெஃபினட்டா உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு டீம் சேர்த்து நாங்கெல்லாம் ரொபாட்டெல்லாம் சேர்ந்து பண்ணி நாங்கள் நிறைய காலேஜஸ்க்கு போய் நிறைய IITs, NITs, இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் ஒன்னொன்னா படிப்படியா we started going to a lot of places and giving things and all of that. Now இப்போ அங்க போய் ரொபாட்டை வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் ரொபாட் மாதிரி ஒரு வேர் ஹவுஸ்ல எல்லா ஐட்டம்ஸ் இருக்கும். அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கணும். நம்மளுக்கு வந்து ஒன்றும் ஒரு பெரிய வேர் ஹவுஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதை ஒரு மினியேச்சரைஸ்ட் வெர்ஷனா நம்ம பண்ணி பார்ப்போம் காலேஜ் படிக்கும்போது. ஸோ மினியேச்சரைஸ்ட் வெர்ஷனா பண்ணி பார்க்கும்போது எடுத்து எப்படி பிளேஸ் பண்றது, அதுக்கு என்னென்ன தேவை, அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் பண்ணி பார்க்கும்போது தட் இஸ் ஹவு வி ஸ்லோலி ஸ்டார்டட் டூயிங் ரொபாட்டிக்ஸ் அட் ஃபுல் ஃபிளெஷ்ட் வே. நான் அப்போ அந்த ரொபாட்ஸ் எல்லாம் நாங்க வந்துட்டு நிறைய ஆன்லைன்ல யூடியூப்ல எல்லாம் நாங்க வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது we got a lot of response from companies asking us to do robot when we were in third year itself. ஒரு third year student கிட்ட வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு third year student கிட்ட வந்து என் கம்பெனிக்கு ரொபாட் பண்ணி கொடுன்னு கேட்கிற அளவுக்கு டிமாண்ட் இருக்கு ரொபாட்டுக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வெளியில ஸ்கில்டு ரிசோர்சஸ் இல்லை. எக்ஸாக்டா அஸ்வின் சார் சொன்ன மாதிரி நம்ம ஜாப்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் எப்படி அந்த காலத்துல வந்து வந்த உடனே அவ்வளோ ஜாப்ஸ் வந்துச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்தியா வந்துட்டு டாப்ல இருக்கு பிகாஸ் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி. ஓகே, கம்ப்யூட்டர்ல நம்ம எல்லாம் டக்குன்னு பிக்கப் பண்ணிக்கிட்டு வளர்ந்ததாலதான் நம்ம இந்தியா வந்து டாப்ல இருக்கு இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி ரொபாட்டிக்ஸ் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம அவ்வளவு ஜாப்ஸ் ஏற்கனவே அவைலபிளா இருக்கு வெளியில. அண்ட் அதுக்கு ஸ்கில்டு லேபர் ஆள் இல்லாம இருக்காங்க. ஸோ எந்த கம்பெனிக்கு போனீங்கன்னாலும் ஸ்கில்டான ஆளுங்க இல்லாம எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங். வாட் இஸ் திஸ் ஸ்கில்டு? ஸ்கில்டுனா என்ன? ஸோ ஸ்கில்டுனா டிகிரி கிடையாது. ஓகேங்களா? டிகிரி மட்டும் ஸ்கில்டு கிடையாது. பீப்புள் வாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ நோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் கான்செப்ட். ஒரு ப்ராக்டிக்கலா நீங்க ஒர்க் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு ரொபாட்னு எடுத்தீங்கன்னா ஒரு 4 அப்ளிகேஷனுக்கு ஒர்க் பண்றீங்களா? ஹவ் ஆர் யூ திங்கிங்? ஒரு ப்ராப்ளம்னு எடுத்து அந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்றதுக்கு ஒரு ரொபாட் பண்ணிருக்கீங்களா? ஸோ அப்படி பண்ணிருக்கீங்கன்னா அது எவ்வளவு எஃபிஷியன்டா வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கணும்னா நாங்க ஒரு ரொபாட் பண்ணியிருந்தோம். அது வந்து என்னன்னா ஒரு கம்பெனி வந்து எங்ககிட்ட தேர்ட் இயர்ல கேட்டாங்க ஒரு சின்ன ஒரு சக்கை வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு மிஷின்குள்ள வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து அவங்க ஒரு ஆள் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஆள் வந்துட்டு உட்காந்து இதை எடுத்து இப்படி வைப்பார். அவ்வளவுதான் அந்த ஆளோடைய வேலை. இப்போ அவர் அதை பண்ணும்போது அவர் நிறைய பிரேக்ஸ் எடுப்பாரு. ஏன்னா ஒரு ஹியூமன் இருக்கும்போது பிரேக்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நிறைய பிரேக்ஸ் எடுப்பாரு. அதை எடுக்கிறதால அந்த மிஷினோட ஃபுல் கெப்பாசிட்டியை அந்த கம்பெனியால என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஒரு ரோபோட் போடுறாங்க. ஸோ அந்த ரோபோட் வந்து என்ன பண்ணா, அந்த ரோபோட்டோடைய வேலை வெரி சிம்பிள். இந்த இடத்துல இருந்து ஒன்னு எடுத்து இன்னொரு இடத்துல இப்படி வைக்கணும், அவ்வளவுதான் அந்த ரோபோட்டோடைய வேலை. பட் இதை ப்ரிசைஸா பண்ணணும். ஒரு ஹியூமனா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு கண்ணை பார்த்து கை வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா அது வந்துட்டு உங்களுக்கு ரொபாட்டுக்கு கிடையாது. ரொபாட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைட்டா யாராச்சும் நவுத்தி விட்டு போயிட்டாங்கன்னா, இல்ல அந்த சக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷேப் மாறிடுச்சு அப்படின்னா, நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ் எல்லாம் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. நம்ம எல்லாரும் நிறைய அந்த ஃபேக்டரிஸ்ல ஆட்டோமேஷன்ஸ்ல கூட நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சினாரியோஸ். ஸோ அந்த ரோபோட் வந்து அதை எல்லாத்தையும் அகாமடேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்க எப்படி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம்னா, அந்த ரோபோட்டுக்கு ஒரு பென்சிலை கொடுத்து அந்த பென்சிலை வந்து ஒரு லைன் வரைய வச்சு அந்த லைனையே திருப்பி 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 மேல மேல வரைய வச்சுக்கிட்டே இருந்தோம். 1000
10,000 times. ஸோ அந்த ரோபாட் வந்துட்டு இப்போ ரிப்பீட்டபிலிட்டி, டியூரபிலிட்டி எல்லாமே அந்த ரோபாட் வந்து அந்த 10,000 டைம்ஸ் இப்படி வரையறதுல காமிக்கும். நான் இது எல்லாமே நாங்க ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணாம படிச்சோம். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இன்னொரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், இன்னொரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணோம். ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆஸ் அஸ்வின் அவர் சொன்ன மாதிரியும் நீங்க பண்ணணும்னு நினைச்சா என்ன ஏஜ்ல வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். தட் இஸ் நாட் கோயிங் டு லிமிட் யூ ஃப்ரம் டூயிங் எனிதிங். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் செக்டர் இருக்கு. ஸோ அதை தவிர்த்து மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர்னு வரும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆர்ம் ரோபாட்ஸ் விச் கம் அண்ட் டூ தி ஜாப்ஸ். அதை தவிர்த்து சார்ட்டிங். ஓகே, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, இப்போ ஒரு இமேஜ் நடக்குது, ஒரு கலர் வருது. இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பிஸ்கெட் இருக்கு, ஒரு ப்ளூ கலர் பிஸ்கெட், ஒரு ரெட் கலர் பிஸ்கெட், ரெண்டும் ஒரு பெல்ட்ல வந்துட்டு இருக்கு. ப்ளூ கலர் பிஸ்கெட்லாம் ஒரு பக்கம் போகணும், ரெட் கலர் பிஸ்கெட்லாம் இன்னொரு பக்கம் வரும். ஸோ அதை எப்படி பண்ணுவாங்க? ஒரு இமேஜ் கேமரா இருக்கும், இந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணணும், அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ஒரு கோடிங் எழுதி அந்த கோடு வந்துட்டு ரெட்டை அப்படி சார்ட் பண்ணணும், ப்ளூவை இப்படி சார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கும் லெட் மீ டெல் யூ, கோடிங்கும் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸும் இருக்கு, அந்த மெக்கானிக்கலா அது பண்ண வேண்டிய விஷயமும் இருக்கு. ஸோ நீங்க என்ன ஆட்டோமேஷன் எடுத்தீங்கன்னாலும் சரி, என்ன மெக்கானிக்கல் என்ன ரொபாட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னாலும் சரி, எல்லாத்துலயும் உங்களுக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 சேர்ந்துதான். ஓகேங்களா? இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னா, இ-காமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாரும் அமேசான் தெரியும், எல்லாருக்கும் பிளிப்கார்ட் தெரியும். இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல தான் லட்சமா ஒரு நாளைக்கு ஆர்டர் வருது. ஓகேங்களா? நம்ம எல்லாரும் நம்மள மாதிரி அவங்க எல்லாரும் போய் ஆப்ல போய் ஆர்டர் பண்ணிட்டு, இப்போ அந்த மாதிரி ஒரு வேர் ஹவுஸ்ல ஜஸ்ட் இமேஜின் அவங்க கிட்ட இருக்கிற ஐட்டம் எல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு. அது ஒரு மனுஷன் போயிட்டு நின்று நீங்க ஆர்டர் பண்ண ஐட்டத்தை ஒரு இடத்துல இருந்து எடுத்து கார்ட்ல போட்டு, நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒருத்தவங்க அங்க போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ண ஒருத்தர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சுக்கோங்க. அது எத்தனை ஆளுங்க தேவைன்னு யோசிச்சுக்கோங்க. அத்தனை ஆளுங்களும் நம்ம ஊர்ல கிடையாது, அவ்வளவு காஸ்டும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுக்க முடியாது, அவ்வளவு சீப்பா கொடுக்க முடியாது, அதெல்லாம் ப்ராப்ளம். ஸோ இப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ரொபாட்ஸ் போட்டு ரொபாட்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஐட்டம், ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐட்டம் இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அங்க ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு டக்குன்னு அந்த ஐட்டம் எடுத்து அதை போட்டுட்டு கொண்டாந்து பேக்கேஜிங் கடைசியா பேக் பண்றது மட்டும்தான் ஒரு ஹியூமன். ஓகே, அந்த மொத்த வேர் ஹவுஸ்லயுமே ஜஸ்ட் ஒரு 2 to 3 ஹியூமன்ஸ் தான் இருப்பாங்க. மிச்ச இதெல்லாம் ஒரு 1000 கணக்கான ரோபாட்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓகே, அமேசான் வேர் ஹவுஸ் ரோபாட்னு போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரோபாட் இருக்கு, ட்ரோன்ஸ். ஸோ ட்ரோன்ஸும் இதே மாதிரிதான். ஸோ நீங்க வந்து கோடிங்கும் தேவை, மெக்கானிக்கல் கான்செப்டும் தேவை. ஏன்னா உங்களுக்கு சைட்ல the way it is structured, the way it should balance, அதுக்கு இல்லாம மெக்கானிக்கல் கான்செப்ட் தேவை. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், அதுல இருக்க ஸ்டெபிலிட்டிக்கு தேவைப்படுற மாதிரி, ப்ராப்பர் டியூரபிலிட்டிக்கு தேவைப்படுற மாதிரி. ட்ரோன்ஸ்ல இன்னைக்கு பெரிய பிரச்சனை வந்து எவ்வளவு நேரம் அதால பறக்க முடியும்ன்றது தான். ஸோ அது எவ்வளவு நேரம் பறந்தாலும், ஜாஸ்தி நேரம் பறந்தாதான் நம்மளுக்கு பெட்டர் அண்ட் பெட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு எங்க யூஸ் பண்றாங்க? அக்ரிகல்ச்சர்ல ஒரு சர்வேலன்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லைட்டா வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு தண்ணி ஊற்றணும் ஒரு இடத்துக்கு, ஒரு பெஸ்டிசைட் போடணும் ஒரு இடத்துக்குன்னா அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதோடைய ஃபிளைட் டைமே 10 minutes தான் இருக்கு. ஓகே, 10 minutesக்குள்ள அது பேட்டரி எல்லாம் ட்ரெயின் ஆயிடும். ஸோ அது போய் உட்காந்துடும். ஸோ அதை மீறணும்னா ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரால தான் அதை வந்துட்டு சால்வ் பண்ண முடியும் ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொபாட்டை டிசைன் பண்றதுக்கும் டெவலப் பண்றதுக்கும் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா யூ வில் நீட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காம்போ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Now, so agriculture மட்டும் இல்ல, let me just take 2 more examples and then I'll go on to the last winding. So medical fieldல பாத்தீங்கன்னா, as they rightly said, robotic surgeries இப்ப நிறைய வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு டேக்கிங் கேர் ஆஃப் பீப்புள் அப்படின்றதும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு கம்பேனியன் ரோபாட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓல்ட் பீப்புள் இருக்காங்க, ஓல்ட் பீப்புளை வந்துட்டு கேர் பண்ணிக்கிறதுக்கு இப்பெல்லாம் there is nobody has time. ஓகே, டைம் யாருக்குமே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போகணும், எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் அந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படி இருக்கிறச்சே who will take care? ஸோ அதுக்கு ரோபாட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படிதான் ஹவுஸ் ரோபாட்ஸ் வர ஆரம்பிக்குது இப்போ. ஸோ அந்த மாதிரி ஸ்லோவா ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளேயா ரொபாட்டிக்ஸ் இஸ் பிகமிங் வெரி 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 காமன். அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்ல இப்போலாம் நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போய் டைப் பண்ணி சாட் போட்டீங்கன்னா
அங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டக் 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 டக்குன்னு ரிப்ளை வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆட்டோமேட்டடா ஒரு ரோபோட் தான் ரிப்ளை பண்ணுது அந்த சைட்ல. ஸோ ரோபோட்ன்றது நீட் நாட் பி ஒரு ஹியூமன் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கிடையாது. ஒரு ஹியூமன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எந்திரன் மாதிரி படத்து மாதிரி தான் ரோபோட் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ரோபோட்ன்றது ஒரு ஒரு பர்பஸை சால்வ் பண்றதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அதை வந்து நம்ம ஏஐன்னு சொல்றோம். ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு ரோபோட்னு சொல்றோம். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஏஐ வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கும், ரோபோட்டும் இன்டெலிஜென்ட்டா இருக்கும். ஸோ நம்ம அதை வந்துட்டு வித்தியாசப்படுத்த வேண்டாம். ரோபோட்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சரோட இருக்கு, ஏஐன்றது ஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கு. ஸோ ரோபோட் கேன் ஆல்சோ பி இன்டெலிஜென்ட், ஏஐ இஸ் ஆப்வியஸ்லி இன்டெலிஜென்ட். ரோபோட்ன்றது ஒரு ஸ்பெசிபிக் ஒரு சின்ன பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்றதுக்கு மாதிரி பண்ணலாம். Now having said all of this, நம்மளுக்கு இப்போ என்ன எலக்ட்ரிக்கலும் படிக்கலாம், மெக்கானிக்கலும் படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்கலாம், எல்லாமே படிச்சுட்டு நம்ம ரோபோட்டிக் செக்டருக்குள்ள போகலாம். ஸோ அது ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர். நவ் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலாமா கூடாதா? டெஃபினட்டா படிக்கலாம். மெக்கட்ரானிக்ஸ்ன்றது ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இந்த மாதிரி சிங்குலர் ஃபீல்ட்ஸ்ல இருந்து எப்படி டிஃப்ரெண்டா இருக்குன்னா, மெக்கட்ரானிக்ஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையுமே டச் பண்ணலாம். ஓகேங்களா? மெக்கானிக்கலும் டச் ஆயிருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்டும் டச் ஆயிருக்கும். இட்ஸ் a mix of both. ஓகே, ஸோ இது ரெண்டு ஆஸ்பெக்டுமே டச் ஆயிருக்கும். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மட்டும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்க ஆப்வியஸா வெறும் எலக்ட்ரிக்கல் தான் படிப்பீங்க, ரொம்ப ஸ்லைட்டா தான் மத்தது பத்தி படிப்பீங்க. பட் உங்க மெக்கட்ரானிக்ஸ்னு எடுக்கும் போது உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கும், ரெண்டு சப்ஜெக்ட்லயும் நீங்க ரெண்டுத்தையும் நீங்க கான்ஸ்டன்டா படிச்சுட்டே இருப்பீங்க. இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர்த்து ரோபோட்டிக்ஸ்குள்ள நுழையறதுக்கு நீங்க எந்த சிங்குலர் ஃபீல்டு படிச்சாலும் ரோபோட்டிக்ஸ்குள்ள நுழையலாம். நான் கமிங் டு இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி இப்போ எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 30 பேர் என்னவா எப்படி நாங்க ரெக்ரூட் பண்ணோம், ஓகே என்ன மாதிரி விஷயத்த பார்த்துட்டு ரோபோட்டிக்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன டிகிரி இருந்தாலும் என்ன மார்க் இருந்தாலும் we do not recruit. This is the same thing for so many other companies. ஓகேங்களா? நான் வந்துட்டு இது எந்த நாலேஜ்ல சொல்றேன்னா, நாங்களும் அல்டிமேட்டா what we are providing is we are teaching lakhs and lakhs of students on robotics. ஓகே, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் இதை பத்திலாம் தான் நாங்களும் டீச் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அண்ட் நம்ம டீச் பண்ணும்போது நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நாங்க இந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கோம், அந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கோம்னு சொல்லும்போது என்ன இன்டர்வியூ கேட்டாங்க, என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்டுடைய இந்த இன்டெப்த், ஏன் அதை பண்ண ஆரம்பிச்சாங்க, எதுக்காக பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணாங்க, இந்த மாதிரி கேள்விகள் தான் அவங்களுக்கு ஜாஸ்தி வருதே தவிர்த்து உங்க இன்ஜினியரிங் புக்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண, என்ன இது பண்ண, அந்த மாதிரி கேள்விகள் வராது. ஸோ இதனாலதான் சொல்றேன் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்க ஒரு ஒரு 10ல இருந்து 20 விதமான ரோபோட் ஆச்சும் நீங்க உங்களுடைய இன்ஜினியரிங் டைம்ல நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு காலேஜ் தேடி போகும்போது just see if that provision is there for you. உங்களுக்கு அந்த மாதிரி அலோவ் பண்ற காலேஜஸா நீங்க போகணும். நீங்க வந்துட்டு வெறும் மார்க் ஓரியன்டட் காலேஜஸ், வெறும் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ்க்கு அலோவ் பண்ணாத காலேஜஸ்க்கு போனீங்கன்னா ஆப்வியஸா நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் இண்டஸ்ட்ரீஸ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி 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 டிஃபிகல்ட். Now how do you learn this? காலேஜ்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கா இல்லையா இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு போய் ஜாயின் பண்றது இஸ் ஆல்வேஸ் a better option. பட் பை சான்ஸ் நீங்க பண்ணலன்னா கூட don't worry, as Mr. Ashwin also told, நீங்க படிக்கணும்னு நினைச்சா there are thousands of ways in today's world. நீங்க படிக்கணும், நீங்க பண்ணணும், ரோபோட்டிக் செக்டர்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆப்வியஸா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நானும் எலக்ட்ரிக்கல் தான் படிச்சேன், பட் ஸ்டில் எங்க காலேஜ்ல ரோபோட்டிக்ஸே கிடையாது. நான் படிச்சது அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்ல, ரோபோட்டிக்ஸ்ன்ற ஒரு செக்டரே கிடையாது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில ரோபோட்டிக்ஸ், மெயின் அண்ணா யூனிவர்சிட்டியில கிடையாது ரோபோட்டிக்ஸ். ஸோ அப்படி இருந்தும் நாங்க ரோபோட்டிக் செக்டர்ல தான் இருக்கோம், பிகாஸ் இட் வாஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் we wanted to do it, so you take that step forward. And luckily in today's time there are so many more options. Let me just share you quickly my screen, just 2 minutes, so that I can wind up the. So this is just a small example. So if you pathina, these are all the courses that is offered by SP Robotics today to students. Drone course ஆ இருக்கட்டும், இல்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸ், இல்ல ப்ரோக்ராமிங் ரிலேட்டட். இப்போ இந்த IoT பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு நீங்க பேசலாம், அது திருப்பி பேசும், அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் ஒன்று பண்ணுவீங்க. அது வந்து உங்க வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இருக்கும். இதுல நீங்க பைத்தன் ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட்டா கத்துப்பீங்க.
ஸோ அதே மாதிரி virtual reality. ஸோ virtual realityல உங்களுக்கு கம்ப்ளீட்டா VR. ஸோ இது எல்லாமே roboticsன்ற ஒரு விஷயத்தை சுத்தி தான் வருது. ஸோ நீங்க கத்துக்கணும்னு நினைச்சா there are a lot of options for you to learn. So it's just that you need to step out of your comfort zone and you need to learn that. So all the best to everyone. Hoping to see all of you as part of in the robotics sector along with me. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேடம் ஸ்னேகப்பிரியா. நீங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியோட இன்னொன்று உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க சொல்லும் பொழுது இட் டைரக்ட்லி கனெக்ட்ஸ். ஐ திங்க் திஸ் இஸ் த சக்சஸ் ஆஃப் திஸ் ஈவென்ட் டூ. ஏன்னா நாங்கள் ஒரு ஆம்ச்சர் ஃபிலாசபர்ஸா கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கல, அவங்க ஃபீல்டுலேயே எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கவங்கள தான் நம்ம இங்கே அழைச்சிட்டு வருவோம் போது மிக சரியான வழிகாட்டுதல் வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கு கிடைக்குது. ஸோ தேங்க்ஸ் லாட் அகெயின். நம்மளுடைய கொஷினாக இருக்கு, வி கேன் கோ டைரக்ட்லி இன்டு இட். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஏன்னா மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலாமா இல்லை ரோபோட்டிக்ஸான்ற கேள்வி வந்து தொடர்ந்து நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்கப்பட்டுட்டு இருந்தது. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எது ப்ரிஃபரபிள்னு நீங்க வந்து பேசும்பொழுது அதை சிறப்பாக சொன்னீங்க. We also have our other panel experts like Dr. Vasudevan and Mr. Ashwin too, who can add their points to this if at all they wish. அதாவது மெக்கட்ரானிக்ஸ்க்கும் ரோபோட்டிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. மேடம் ஸ்னேகப்பிரியா ஹஸ் கிவன் ஹர் எக்ஸ்பிளனேஷன். இஃப் அட் ஆல் நீங்க வேற யாராவது அது சம்பந்தமா சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். நம்மளோட எல்லாரும் பேனலிஸ்டுமே ஸ்கிரீன்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அஸ்வின் சார் நீங்க சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சப்ஃபீல்ட்ஸ் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ் தான். ஸோ mechatronics includes things that are not entirely in robotic அப்படின்னு நினைக்கிறேன். So anything is okay, either robotics or mechatronics, anything is okay. As a man told, if they do have wish, they can become robotics engineer. So it is one of the parts of robotics is a part of mechatronics in vechikalam. That is what. Okay sir, thank you. Let me know if Dr. Vasudev too wants to add any point. Dr. Vasudev. சரி, அவர் இணையத்துக்கு முன்னாடி நம்ம மேலும் சில கேள்விகள் இருந்தது. அதாவது அடிப்படையா ரோபோட்டிக்ஸா இருக்கட்டும், ஆட்டோமேஷனா இருக்கும், இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஸ்கில் செட் வேணும், வாட் ஆர் த ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்ற கேள்வி வந்து மாணவர்கள் கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு. அடிப்படையில அவங்க கிட்ட என்னென்னலாம் வந்து விஷயங்களை அவங்க வளர்த்துக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க சார். லேர்னிங் எபிலிட்டி தான், ஆக்சுவலா லேர்னிங் எபிலிட்டி தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல சொன்ன இல்லையா, காம்பினேஷன் ஆஃப் லைக் even communication systems, machine learning, augmented reality, as ma'am told, even mechatronics, a little bit of mechanical. அதாவது இந்த ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னங்கிறத அவங்க லேர்ன் பண்ணணும். இஃப் இட் இஸ் நாட் இன் த சிலபஸ், they have to learn from the other online platforms so that they can easily evolve as a robotics engineer. ஸோ இதுல வந்து மெயினான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஆகுமெண்டட் ரியாலிட்டி எல்லாம் அதிகமா இன்டகிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா they have to learn it. நம்மளுக்கு ஒரு என்ன ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி லேர்ன் பண்ணி இட் would be okay அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். டாக்டர் வாசுதேவ், நீங்க எதை சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? Regarding mechatronics or robotics, I do agree with both of them what you said. Yeah, robotics is a kind of subfield to these things. You can say it's a combination of all the engineering fields like mechanical, computer science, as well as ECE and ECE. One thing which I would like to emphasize here is mechatronics does have advantage more theoretical basis. What I have seen from the courses which we have got in the college. Right? From that point of view, I think both are going to be the same line with either robotics or mechatronics. Sir, your voice is again breaking. We can't get you. It would be better if you can hold your mouthpiece near you. டாக்டர் வாசுதேவ் அவருடைய கனெக்ஷன்ல ஏதோ இஷ்யூஸ் இருக்கு. சரி,
சரி, அவர் ஏற்கனவே அவரு மத்த 2 பேரும் சொன்னதுல இருந்து நான் வேறுபடல. அவங்க சொன்னது போல வந்து மெக்கட்ரானிக்ஸ்ன்றது வந்து ரோபோட்டிக்ஸ்ன்றது மெக்கட்ரானிக்ஸோட பகுதிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, அவரோட லைன்ல இஷ்யூ இருக்கனால நம்ம மீதி 2 பேர்கிட்ட நம்ம பேசலாம். நம்மளுடைய மாணவர்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து வரக்கூடிய வேற சில கேள்விகள் வந்து அவங்க வாங்கியிருக்க கட் ஆஃப் மார்க் மதிப்பெண் அடிப்படையில அவங்களுக்கு வந்து நல்ல கல்வி நிறுவனங்கள்ல வந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்றது கேட்டுட்டே இருக்காங்க. ஐ திங்க் மிஸ்டர் அஸ்வின் கேன் கிவ் us answers for this. லைக் ஒருத்தர் வந்து நிகேஷ்வரன் அப்படின்றவர் வந்து 193.5, அவர் வந்து பிசி, எனக்கு EEE பிஎஸ்டில கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு சார். 193.5 அதேதான். ஆமா, 193.5 வந்து நிகேஷ்வரன் வாங்கியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து 193.4 இருக்கு, அவருக்கு சிஎஸ்சி இசிஇ கிடைக்குமா அப்படின்னு. 193.4 வாங்கியிருக்கிறவங்களுக்கு பிஹெச்டி டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ கிடைக்காது. ஸோ அதுல வந்து EEE கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாங்க. அது EEE சாண்ட்விச் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு பிஹெச்டி டெக் பொறுத்த வரைக்கும். இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி பிஹெச்டி டெக்ல EEE சாண்ட்விச் அல்லது அட்லீஸ்ட் EEE செல்ஃப் சப்போர்ட்டிங் தான் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. 193.4. ஓகே சார். அதே மாதிரி ஏஐசிடில சிசிஇ கோர்ஸ் அப்ரூவ் ஆயிருக்கான்ற டவுட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. எந்த ஒரு கோர்ஸ் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வாங்கினாலும் அது ஏஐசிடிக்கு அப்ரூவ் ஆகாம வாங்கவே முடியாது. ஒன்ஸ் தே அப்ரூவ் தென் ஒன்லி அண்ணா யூனிவர்சிட்டி வில் அப்ரூவ். அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் காலேஜுக்குள்ளேயே, அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ் வாங்க முடியும். அதனால இன்ஜினியரிங் காலேஜஸ் வச்சிருக்கக்கூடிய அத்துணை கோர்சஸுமே ஏஐசிடி அப்ரூவ் பண்ணின கோர்ஸ், இன்க்ளூடிங் அண்ணா யூனிவர்சிட்டியும் அப்ரூவ் பண்ண கோர்சஸ் தான் இருக்கும். அதனால சிசிஇ இஸ் அப்ரூவ்டு பை ஏஐசிடி, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஃபியூச்சர்ல அது வரப்போகுது. பிகாஸ் இந்த காம்பினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், வேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமொபைல் ஃபீல்டு பர்டிகுலர்லி இதுக்குள்ள வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே சார். இன்னொரு சந்தேகமும் தொடர்ந்து சில பேரால வைக்கப்பட்டது, அதாவது நம்ம வந்து ஒரு தனியார் கல்லூரிகளை வந்து நம்ம தொடர்ந்து அதை பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஆனா அப்படி ஒண்ணு கிடையாது. நீங்க வந்து எல்லா சிறந்த கல்வி நிறுவனங்களை அடையாளம் கண்டு மாணவர்கள் சொல்லணும்ன்றது நம்மளுடைய நோக்கமா இருக்கு. மேபி நம்ம இப்படி அந்த கேள்வி எடுத்துக்கலாம் சார். இப்ப வந்து ஒரு மாணவர் எது சிறந்த கல்வி நிறுவனம், அவங்களுக்குரிய தேவையான கல்வி வந்து எங்க சிறப்பா கிடைக்கும்ன்றது எந்தெந்த ஒரு யாட் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, ஒரு அளவுகோல் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த நிறுவனத்துல நீங்க நம்பி சேரலாம்னு நீங்க அப்படி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? கட்டாயமா. இப்போ ஒரு கல்வி நிறுவனங்கள், அதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கறதுனால அந்த கல்லூரியில வந்து மிகச்சிறந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது பிரைவேட் காலேஜஸ் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஈவன் வி ஆர் highly recommending central government institutions only. We never even speak about private colleges in any of our seminars which we are taking in the schools. இதுல டிஎன்ஏ அப்படின்னு வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி எம்ஐடிங்கிறது ஒரு கவர்மெண்ட் கல்லூரி தான். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுமே செல்ஃப் ஃபினான்சிங்கா இருக்கும் அல்லது எய்டட் காலேஜஸா, பிரைவேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய கல்லூரிகள் தான். ஒரு நல்ல கல்லூரி என்பதை நம்ம எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கல்லூரியில் படிக்கிறவங்கள பாஸ் பண்ண வைக்கிறாங்களா, நல்லா பாடம் நடத்தி. ஏன்னா என்ஜினியரிங் கல்லூரிகளுடைய ஆவரேஜ் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியே வெறும் 28% தான் சொல்றாங்க. அப்போ எந்த கல்லூரிகள் எல்லாம் மாணவர்களை ஃபர்ஸ்ட் நல்லா பாடம் நடத்தி பாஸ் பண்ண வைக்கிறான்னு பாக்குறாங்க. சார், பாஸ் பர்சன்டேஜுக்கும் காலேஜ் நல்ல காலேஜுக்கு என்ன இருக்குன்னா, நல்ல பாஸ் பர்சன்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிளேஸ்மெண்ட். எந்த ஒரு நிறுவனங்களும் அரியர் வைத்திருக்கக்கூடிய மாணவர்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ நல்லா எந்த கல்லூரியில நல்ல பாஸ் பர்சன்டேஜ் இருக்குதோ அவங்க தான் பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆவாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆகப்பட்டா கம்பெனி வர்றப்போ அவங்க பிளேஸ் ஆவாங்க. இது செகண்ட் விஷயம். மூணாவது வந்து காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வெறும் சிலபஸை மட்டும் டீச் பண்ற கல்லூரிகள் வந்து அதாவது காலப்போக்கில் வந்து ஒரு ஆர்டினரி காலேஜஸா மாறிடுவாங்க. இப்ப நல்ல கல்லூரியா இருந்தாலும் காலப்போக்கில் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெயின் இஷ்யூஸ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், அதை எம்பவர் பண்றதுக்கு டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் அந்த மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃபாரின் லாங்குவேஜஸ் ட்ரைனிங், கல்லூரிகளுக்குள்ளேயே ஃபாரின் லாங்குவேஜ் லைக் ஜாப்பனீஸ், ஜெர்மன், பிரெஞ்சு அந்த மாதிரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸும் கூட்டிட்டு வரணும். ப்ராடக்ட் இப்ப பாருங்க, இந்த மொபைல் போன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்ல கொஞ்சம் குறைவான ஆட்களை தான் வேலைக்கு எடுப்பார்கள். இதே சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்ல நிறைய பேர் எடுப்பாங்க. லைக் டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோலாம் நிறைய மாணவர்கள் எடுப்பாங்க. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது ஒரு 20 இருந்து 30 அந்த ரேஞ்சில தான் வரும். இதே ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் போனா மினிமம் ஸ்டார்ட் ஆகுது 50,000 இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதனால ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் இம்பார்ட்டன்ஸா கொடுத்து எடுக்கக்கூடிய கல்லூரிகள் அதிகமா இருக்கணும்.
அந்த கல்லூரிகள் அவ்வளவு சீக்கிரம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வரமாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாலேஜபிளா மாற்றணும், கோடிங் ஸ்கில்லை சொல்லி கொடுக்கணும், அல்லது இப்போ ட்ரிபிள்னு வந்தாங்கன்னா அவர்களுக்கு உண்டான அந்த ஸ்கில்லை கொடுக்கணும். ஸோ ஸ்கில் பேஸ்டு டீச்சிங் இருக்கணும். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது இப்போ நீங்க இருக்கு இல்லையா, இப்போ ஒரு மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, கட்டாயமா உள்ளுக்குள்ள வந்து மெக்கட்ரானிக்ஸ் வைத்திருக்கக்கூடிய கல்லூரிகள் இருந்தால் அவர்கள் கட்டாயமாக உள்ளுக்குள்ள வந்து ரோபோட்டிக்ஸை வந்து கம்பல்சரியா இருக்கணும். இப்போ கூப்பா மிட்சுபிஷி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ப்ரொவைடிங் த ரோபோட்ஸ். ஸோ இந்த மாதிரி பிராக்டிக்கலா 4 செவத்துக்குள்ள உட்காந்து சொல்லி கொடுக்காம வெளியே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கணும். இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஸரோட சொல்லி கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்டர்ன்ஷிப் அனுப்பி அந்த மாணவர்கள் அந்த இண்டஸ்ட்ரியிலே பிளேஸ் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கல்லூரி தேடுறாங்க. இப்போ நம்ம நிறைய கல்லூரிகள் போறப்போ சில மேனேஜ்மெண்ட் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் உள்ளுக்குள்ள வரக்கூடிய ஒரு பையனை வெளியில போறப்போ ஒரு வேலையோட அனுப்பணும்னு நாங்க கங்கணம் கட்டிட்டு ஒர்க் பண்றோம் சார்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கல்லூரிகள் வந்து கட்டாயமா வந்து கவர்மெண்ட் கல்லூரிகள் சம்டைம்ஸ் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தாட் இல்லாம இருக்கிறாங்கிறது ஒரு சின்ன ஒரு நெருடலா தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மா இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ do not want to comment, but generally வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் அண்ட் சேலம் இந்த 2 கல்லூரிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு காலேஜ் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் ஆரம்பிக்கிற கல்லூரிகள், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள் சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டே வந்து மிக குறைவா இருக்கு. 100 பேர் படிச்சாங்கன்னா 30 பேர் 10 பேர் 15 பேர் பாஸ் ஆகிற கல்லூரியில இருக்கிறாங்க. 100 பேருக்கு 15 பேர் தான் பாஸ்னா 85 பேர் ஃபெயில் ஆகிறப்போ தட்ஸ் வை இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பேருக்கு வராங்க. நல்ல கல்லூரிகள் சென்று, நல்ல ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய கல்லூரிகள் சென்று, மாணவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்கள் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்களும் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும், அவர்களும் லைஃப்ல வந்து பெரிய ஒரு நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஆண்டர்பிரனரா வந்து பார்க்க முடியும். அதனால we speak only about 30 engineering colleges only because we feel that these colleges are doing very well. So that is what it includes government colleges like Anna University MIT campus, CEG campus, Government College of Technology Coimbatore, Government College of Engineering Salem. இது நாளையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் பேசுவோம். ஏசிடி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் மிக 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 குறைவா இருக்கு. மொத்தமே ஒரு 29% தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்போ படிச்சு முடிக்கிறப்போ நல்ல வேலை அஸ்வின் சார் சொல்லி ஒரு நல்ல கல்லூரியில படிச்சதுனால நம்ம நல்லா இருக்கிறோங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கட்டாயமா இருக்கணுங்கிறதுனால பெர்ஃபெக்டா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இவங்க மேடம் ஸ்னேகப்பிரியா கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின். அவங்க என்ன நீங்க வந்து மெக்கானிக்கல் படிச்சுட்டு நீங்க வந்து ரோபோட்டிக்ஸ்குள்ள வந்தீங்க. ஸோ நீங்க உங்களுடைய நிறுவனத்திலேயே இருக்கக்கூடிய 30 பேர்ல வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் தான் வில் ஸ்பீக் ஃபார் யூ, நாட் யுவர் டிகிரி சர்டிஃபிகேட் நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ நமக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட அந்த ஸ்கில் செட்னும் போது அவங்க ப்ராஜெக்ட்னும் போது இன்னும் கூடுதலா அதுல என்னென்ன விஷயங்களா அவங்க கவனம் எடுத்துக்கிட்டா தன்னை வந்து இந்த மாதிரி வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்க ப்ராஜெக்ட்னு எடுக்கும்போது ஸோ முதல்ல நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பண்ண வேண்டிய விஷயம் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறீங்கன்றதுதான். ஸோ உங்களை சுத்தி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உங்களை சுத்தி என்னைக்கு நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகாம நிறைய விஷயங்களுக்கு அம்மா அப்பா கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சிம்பிளா சொல்றேன், அதுக்கு கூட கஷ்டப்படுறதுக்கு திங்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு ரொபாட்டிக்கா ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்க போவீங்க. அந்த மாதிரி முதல்ல ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது அதை எப்படி சிம்பிளா ஈஸியா சால்வ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஒரு இந்தியன் சினாரியோல இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஷுட் நாட் பி வெரி ஹை. ஸோ சிம்பிளா ஒரு எவ்வளவு நீங்க சிம்பிளான ப்ராப்ளம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு அது சீப்பரா ஒரு ப்ராஜெக்ட்ல சால்வும் ஆகும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி எப்படி நீங்க வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் அதுக்கு நீங்க கொடுக்குறீங்க, அதை நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்க போறீங்க, அதுவும் முக்கியம். ஸோ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு இடத்துல வேலை செய்யுதுன்னா அது இன்னொரு இடம் போகும்போது அது வேலை செய்யுது. ஓகே, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். ஒரு தடவை அதை வேலை செய்ய வைக்கும்போது இன்னொரு தடவை அது வேலை செய்யல, எதனால, அதை எப்படி அதை சரிப்படுது, அதை எப்படி கரெக்ட் பண்ணுது, எப்படி அதை பெட்டர் ஆகுது அப்படின்ற விஷயத்துல. ஸோ அதுதான் இன்ஜினியர். ஓகே, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றது தான் ஒரு இன்ஜினியர். ஓகே, இல்லைன்னா நம்ம சும்மா படிச்சுட்டு இருக்கிறது பேர் இன்ஜினியரிங். ஸோ அதை சால்வ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு. ஸோ ஒரு இன்டர்வியூல நம்ம கேட்கும்போது என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க இது எல்லாமே சொல்லணும். ஸோ நான் வந்துட்டு இதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்றத மட்டும் சொல்லாம ஏன் அந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணீங்க,
எதுக்கு அதை சூஸ் பண்ணீங்க, எப்படி அதை சால்வ் பண்றது, எப்படி அப்ரோச் பண்ணீங்க, உங்க காஸ்ட் எஃபிஷியன்சி எப்படி நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்க, எப்படி அதை சிம்பிளிசிட்டி எப்படி மைண்ட்ல வச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எத்தனை தடவை தப்பு பண்ணீங்க, அதை எத்தனை தடவை சரிப்படுத்தினீங்க, உங்களுடைய டிட்டர்மினேஷன் அதெல்லாமும் ஒரு கம்பெனி வந்து டெஃபினட்டா பார்க்கும். ஏன்னா ரோபோட்டிக்ஸ் போது நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு தடவை பண்ண உடனே அது சக்சஸ் ஆயிடும். நிறைய தடவை நீங்க திருப்பி பண்ணும் போதும் அது வந்து ப்ராப்பரா ஒர்க். ஸோ அந்த டிட்டர்மினேஷனோட ஒருத்தர் இருக்கிறவங்க தான் ரெக்ரூட் பண்ணணும்னு யாரா இருந்தாலும் ஆசைப்படும். ஸோ அதை நீங்க அந்த ஸ்கில்ல வந்து யூ நீட் டு ஷோகேஸ். ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை யூ ஹேவ் டு க்ரோ வெரி மச். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம்ல தான் நீங்க வேலை செய்வீங்க. மற்ற இன்ஸ்டிடியூட்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க கிட்ட உங்களால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்ச அளவு ஸ்கில் இருக்கான்றத டெஃபினட்டா ஒரு கம்பெனி பார்க்கும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். டெக்னிக்கல் ஸ்கில் நான் சொல்லும் போது ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங், ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இது வளர்த்துக்கிட்டே ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய மார்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்றைய அமர்வு வந்து மிக சிறப்பாக அமைஞ்சது. ஏன்னா நமக்கு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ன்றது ஒரு வளரும் ஒரு தொழில்நுட்ப துறை. அதுல என்ன படிக்கலான்றது, அது நமக்குள்ள நுழைய முடியுமா, அது நமக்கு சரியா வருமான்னு பல ஐயப்பாடுகள் இருந்திருக்கும். எல்லாருமே அவங்களோட அனுபவத்துல இருந்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து பேசினதுனால எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டின்றது வந்து இன்னைக்கு இந்த அமர்வு மூலமா கிடைச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். டாக்டர் வாசுதேவ், மிஸ்டர் அஸ்வின், மேடம் ஸ்னேகப்பிரியா மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.